Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. ஆமென். சரியாக இடத்துல கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமுமா இருப்பான். இந்த கிரீடத்தை பெற்று நாம எப்பொழுதும் ஆண்டவருடைய கையில ஒரு அலங்காரமான கிரீடம் ஒரு இருக்கிறோம். ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம ரொம்ப அருமையான படியால ரொம்ப கனம் பெற்றிருக்கிறோம். அந்த கிருபைக்கும் அவருடைய இரக்கத்திற்கும் நம்ம ரொம்ப பாத்திரவான்கள் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை இந்த நேரத்தில் நிறுத்திருக்கிறார். அவரை துதிக்கும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவரை ஸ்தோத்திரிக்கும்படியாக கர்த்தருக்கு கொடுத்த எல்லா கிருபைக்காகவும் இரக்கத்துக்காகவும் ஆண்டவருக்கு நோக்கி நன்றி செலுத்துவோம். நம்மளை தரை மட்டுமாக தாழ்த்துக்கிறோம். அப்பா ஆண்டவரை, நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், நீரே பரிசுத்தர், நீரே ராஜா. ஆண்டவரை, எங்களுடைய கிரீடங்களை எல்லாவற்றையும் நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக இசப்பா பிரவேசிக்கும் பொழுது நாங்கள் கலற்றி பாதத்துல இசப்பா நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, இசப்பா எங்களை ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று கருதி எங்களுக்கு அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கீங்க. அதை நாங்க சீராக நாங்க செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, மீதியான வேலைகள் எல்லாத்தையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். There's nothing more glorious than the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னம் மாதிரி ஒரு அழகான மகிமையான விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆண்டவருடைய பிரசன்னம் மாதிரி நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பயங்கரமான கிஃப்ட் எதுவுமே கிடையாது. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும், எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய மகிமை நம்மளை மூடும். எப்போதும் நம்ம கூடிய தேவனுடைய மகிமை ட்ராவல் பண்ணும். கர்த்தருடைய பிரசன்னத்தை அந்த நேரத்தில் நம்ம வளர்ந்தோம். இப்போ கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தருடைய காரியங்களை நம்ம கேட்க போகிறோம். சாமுவேல் சார் அவங்க ஆண்டவர் நமக்கு இந்த நேரத்தில் பேசுகிற சில காரியங்களை அவங்க நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓவர் டு சாமுவேல் சார். கேக்குதா? எஸ் சார். ஓகே ஓகே. இந்த நேரத்திலும் இந்த எல்லாரையும் இந்த மாதிரி ஒரு ஜூம் மீட்டிங்ல பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நான் பேசுறது கேக்குதா? எனக்கு கேட்கல, அதனாலதான் மறுபடியும் கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம அந்த கிரவுண்ட் 26 நம்ம லாஸ்ட் வீக் நடத்தினோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அது எந்த விதமான தடங்களும் இல்லாம ரொம்ப அழகாக நடத்தி கொண்டு போறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அவருடைய நாமத்துக்கு மகிமைக்காக மாத்திரமே உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு விஷயம் தான் அந்த கிரவுண்ட் 26 அண்ட் அந்த யூத் கேம்ப், யூத் மிஷன். நம்மளுடைய மிஷன்ல நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம அந்த குரூப்ல அன்னைக்கு ஒரு நாள் போஸ்ட் பண்ண மாதிரி நம்ம ஒரு காஸ்பல் கேம்பெயின் அந்த மாதிரி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கிறேன். எனக்கு திடீர்னாப்புல தோணுது. அது எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. நான் டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அப்படி நான் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் எதுக்கு டைப் பண்ணியிருக்கோம்னு சொல்லி நான் கூட யோசித்தேன். அண்ட் அதுக்கு முந்தின நாள் தான் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது எங்க வீட்டுல. இது இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறதுனா அந்த கிரவுண்ட் 26 அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில பர்சனலா நேர்ந்ததை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் ஏதோ சும்மா வந்த மாதிரி போறேன்னு நினைச்சிருந்தேன். பட் அந்த கிரவுண்ட் ஆண்டவர் உண்மையிலே எனக்கு தலையில வச்சிருக்காரு. ஐ ஃபீல் த வெயிட் ஆஃப் த கிரவுன் அண்ட் அந்த கிரவுனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது எனக்கு ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்துருந்தாரு. அந்த கிரவுண்ட் மீட்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் நான் வீட்டுல நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னாப்புல ஒரு 3 மணிக்கு
திடீர்னு நான் அதிகாலையில ஒரு 3 மணிக்கு ஏதோ தட்டி எழுப்பிட்டேன். எழுப்பின உடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி சும்மா சும்மா ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஐ ஸ்டார்டட் பிரைசிங் காட். ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல திடீர்னு பக்கத்துல ஒரு விஷயத்த ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி இருக்கிறத நான் வந்து உணர்ந்தேன். உம் அதுக்கு அதுல இருந்து ஒரு 1 hour கழிச்சு ப்ரேயரை வந்து சாலிடா பண்ணியிருக்கிறேன். 3 to 4 ப்ரேயர் பண்ணிட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு நான் பண்ணும்போது ஆக்சுவலா அந்த ஸ்பிரிட் வந்து கிராஸ் ஆகிட்டு இருக்கு. நான் கூட சோகத்தை கேட்டேன். சார் இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும், நீங்க வந்து அதை கன்வே பண்ணுங்க அப்படின்னாங்க. அண்ட் எஸ்டர்டே இட் செல்ஃப் நான் வந்து ஐ ஃபெல்ட் தட். நேற்று நைட்டு கூட நான் அதை ஃபீல் பண்ணேன். என்னன்னா ஆண்டவர் வந்து அந்த ஊழியத்தை வந்து ரொம்ப ப்ராப்பரா ப்ராமிஸா பண்றதுக்காக நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. நம்ம குரூப்ல இருக்கிற ஒரு தெரியும், நான் வந்து நானும் சோசிட்டோ நீங்க உங்களை யாரும் உங்களுடைய ஸ்டூடெண்டா நாங்க வந்து கருதவே இல்லை. யூஆர் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் டு அஸ். இந்த இந்த மிஷனை பொறுத்த மட்டும் வி ஆர் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். சரியா? நம்ம அந்த அந்த ஒரு உடன்பாடுக்குள்ள வரணும். வந்துட்டு நம்ம ஆண்டவர் வந்து நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவரும் வந்து வேற யாரும் இல்லை, அவரும் நம்மளுடைய பிரதர் தான், எல்டர் பிரதர். சரியா? எல்டர் பிரதர். ஸோ அந்த எல்டர் பிரதர் சொல்றத நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போறோம், எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ இன்னும் வருகிற அந்த ஃபோர் கம்மிங் வீக்ஸ் மந்த்ஸ் இப்படி போக போக நம்ம ஒரு பிளானா வந்து யோசிப்போம். ஒரு பிளானையா எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இன்னொன்று ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய விஷயத்துல நம்ம இந்த ஒரு வாரத்துல நீங்களே அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்க முடியும் நிறையா. எனக்கு பர்சனலா ஐ என்கவுண்டர் சர்டன் திங்ஸ். எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னுமே வந்து என்னால அந்த அந்த சந்தோஷத்துல இருந்து என்னால வெளியே வரவே முடியல. அவ்வளோ ஹாப்பியாகவும் இருக்கு எனக்கு. பட் இதை எல்லாரும் வாங்கிக்கணும், எல்லாருக்கும் அந்த இந்த ஹாப்பினஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். எல்லாருமே சேர்ந்து இந்த இந்த இதை ஒர்க் பண்ண தேடுறோம். ரவுண்ட் 26 வந்து ஒரு மீட்டிங் தான். ரவுண்ட் 27 ஒரு யூத் கேம்ப் நம்ம அதை ஃபாலோ பண்ண தேடுறோம். பட் பிஃபோர் பிட்வீன் ரவுண்ட் 26 and 27 we have a lot to do to the glory of God Almighty. ஸோ அதை நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். அது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நீங்களும் அதுல வந்து ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி நம்ம அந்த காஸ்பலை வந்து கேம்பெயின் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்களும் ஒரு ஐடியா வந்து நீங்க உங்களுக்கு தோணுனதை நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நம்ம அதை மொத்தமா சேர்ந்து நம்ம அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம். சரியா? ரொம்ப நேரத்தை நான் எடுத்துக்க விரும்பல. ஏன்னா சோக்கஸ் வந்து அந்த 26 ரவுண்ட் 26ல சொன்னதை வந்து இன்னைக்கு கண்டினியூஷன் இருக்கு சார், நான் சொல்ல போறேன் அப்படின்னாரு. நானும் ரொம்ப ஆசையா அதை கேட்கறதுக்கு இருக்கிறேன். ரொம்ப நேரம் பேசுறது விரும்பல. நம்ம நேரம் பார்க்கும்போது வர விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? அண்ட் சோக்கஸ் ஒரு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் மீட்டிங்க ஒன்று நம்ம சாப்பல்லையே நம்ம வந்து ஏன் பண்ணக்கூடாது? சார் நம்ம நெக்ஸ்ட் மீட்டிங்க ஜூமுக்கு வராம பிசிக்கலாவே ஒரு மீட்டிங்க நம்ம சாப்பல்லையோ இல்ல பக்கத்துல ஏதோ சர்ச்சஸ்லயோ நம்ம ஏன் போடக்கூடாது? கண்டிப்பா சார், நம்ம ஃபோர்த் கம்மிங்ல கண்டிப்பா அப்படி பண்ணுவோம் சார். ஏன் அப்படி சொல்லணும்? இப்போ ரேணியும் சாமும் ஒர்ஷிப் எடுக்கும்போது நம்மளால கூட சேர்ந்து அதை நல்லா என்ஜாய் பண்ணி நம்மளால வர முடியல. இந்த காதுல ஒண்ணு மாட்டி வச்சிருக்கிறதுனால நம்ம வாய்ஸ் நமக்கு கேட்டு கேட்டு நம்மள பயம் காட்டுது. சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு பிசிக்கல் மீட்டிங்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம அதை அடுத்த மீட்டிங் வந்து பிசிக்கல் மீட்டிங்கா போடலாம். உங்களுடைய கருத்து என்னங்கிறத நீங்க சொல்லுங்க. நான் என்னுடைய ஒருத்தருக்கு பார்க்க முடியாது. எல்லாருடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. நம்ம அதுக்கேற்றப்பல ஒரு மீட்டிங்கை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம். தொடர்ந்து கான்டாக்ட்ல இருங்க. இந்த குரூப்ல ஆக்டிவா இருங்க. சும்மா சும்மா வாட்டி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். குரூப் ஆக்டிவா வச்சிருங்க. இந்த குரூப்ல இப்போ ரவுண்ட் 26 அட்டன் பண்ணவங்க மட்டும்தான் இருக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இருந்தாங்கன்னா நீங்க உள்ள கொண்டுட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரியா? இதோட நான் அதை முடிச்சுக்கிறேன். கருத்தருதாமே இந்த தொடர்ந்து மீதியான நேரத்தையும் நம்ம கூட இருந்து நம்மளுக்கு வார்த்தையின் மூலமாக ஆசீர்வாதத்தை தருவாங்க. ஆமை. சார் சொன்னது போல் நம்ம லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த க்ரௌன் வந்து ஈவெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு இருந்தது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை.
உண்மையாகவே இந்த லாஸ்ட் வீக் ஒரு பயங்கரமான ட்ரெமெண்டஸ் வீக். ஏதோ நம்மளை சுற்றி இருக்கிறது போல, ஏதோ அவனுடைய பிரசன் நம்மளை சுற்றி கவர் பண்ணிட்டு இருக்கிறது போல ஒரு உணர்வு. அதை எல்லாரும் நீங்கள் வந்து டெஸ்டிமோனியாக ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலே சார் இந்த வாரத்தில் நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க. நிறையா இதுவரைக்கும் எங்களுடைய கான்வர்சேஷன் இப்படி இருந்ததில்ல. டெய்லி இந்த பார்க்கும்போது ஆண்டவர் இப்படி சொன்னாங்க, ஆண்டவர் இப்படி செய்கிறாங்க, ஆண்டவர் இப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு நிறையா ஷேர் பண்ணோம். ஸோ உண்மையிலேயே நம்ம லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் மூமெண்ட்டாக, ஒரு சேஞ்ச் ஒரு மூமெண்ட்டாக க்ரௌன் வந்து இருக்க போகுது, இனிமேலும் வரும் காலங்கள் அது இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு சில விஷயங்கள் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வந்து தியானிக்க போகிறோம். உங்களுடைய நோட்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. போன வீக்கில் பேசின அந்த விஷயங்களை கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணிவிட்டு அதுலேருந்து இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபர்தர் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதோடைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பற்றி, இல்லாட்டி அதோடைய காரியங்கள் நம்முடைய லைஃப்பில் வந்து சப்ஸ்டன்ஸை மாறுறது பற்றி நம்ம வந்து அதை வந்து நம்ம இன்னைக்கு சில காரியங்கள் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ உங்களுடைய நோட்ஸில் அது அப்படியே கண்டினியூ பண்ணி அதை எழுதுறதுக்கு உங்களுடைய நோட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. சில விஷயங்கள் ஒரு 5 நிமிடங்கள் நம்ம ரிமெம்பரன்ஸ் போவோம், பழைய இது ஞாபகப்படுத்துவோம். அதுக்கப்புறம் நம்ம அதனுடைய அடுத்த ஸ்டேஜ்க்கு நம்ம வந்து போவோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ஆல்டர் ஒன்று இருந்தது. தட் இஸ் அ கிரேட்டஸ்ட் மிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஆல்டர் வந்து இட் இஸ் அ சென்டர் ஆஃப் எவ்ரி திங் அண்ட் இட் இஸ் அ கிரேட்டஸ்ட் மிஸ்ட்ரி. ஒரு பயங்கரமான மிஸ்ட்ரியான ஒரு விஷயமா, கிரேட்டஸ்ட் சீக்ரெட்டா நம்ம வந்து லேர்ன் பண்ணோம். அது எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படின்ட்டு நம்ம வந்து இது பண்ணோம். இது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் தி கீ. அது ஒரு சாவி. அது வந்து ஹெவனை திறக்கிற ஒரு சாவி. ஹெவனை வந்து கம்ப்ளீட்டா ஓபன் அப் பண்ணி அது ரிலீஸ் பண்ணி அதனுடைய என்ட்ரி பாயிண்ட் சென்டருக்குள்ள போகிறதுக்கான அது ஒரு பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணோம். அண்ட் ஆல்சோ it is the key to open the heart of God. தேவனுடைய இருதயத்தை திறக்கிற ஒரு சாவி அப்படின்ட்டு நம்ம வந்து இதை வந்து லேர்ன் பண்ணோம். ஆண்டவர் ஆல்டரா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு மிஸ்டரியா கொடுத்துருக்காங்க, அது ஒரு சாவியா கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு உள்ள ஆக்சஸ் பண்றது எப்படி அப்படின்ட்டு நம்ம வந்து பேஸான விஷயங்கள் நம்ம வந்து போன தடவை நம்ம வந்து லேர்ன் பண்ணோம். எல்லாரும் அதை யூஸ் பண்ணாங்க. ஆபிரகாம் யூஸ் பண்ணாங்க, நோவா யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தாவீது யூஸ் பண்ணாங்க, சாலமோன் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொருவரும் அந்த ஆல்டருடைய மிஸ்டரியை தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணி அதுல இருந்து தேவனுடைய வல்லமைகளை, தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய செக்மெண்ட்ஸ் இல்லாட்டி தேவனுடைய இன்ஹெரிட்டன்ஸை சுதந்திரிக்கிறதுக்காக அதை வந்து வல்லமையா அதை வந்து பயன்படுத்தினாங்க. அது புதிய ஏற்பாட்டில் வரும்போது இதுக்கு வந்து நேம் சேஞ்ச் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது வேற ஒன்றும் இல்லை, இது வந்து கிராஸாக அது வந்து மாற்றப்பட்டது, சிலுவையாக அது வந்து மாற்றப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் இது பார்க்கும்போது யாக்கோபு சொல்லும்போது ஒரு ஏணி மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு ஸ்டெப்பு போட்டு இப்படி ஏணி மாதிரி போய் அது வந்து மேலே போய் கனெக்ட் ஆகுற மாதிரி அதை வந்து சொல்லியிருப்பாங்க. இது அப்படியே அது வந்து சிலுவை அப்படின்னு வந்து சிலுவை வந்து வழியாக போய் அதனுடைய உள்ள பாத்வே வழியா போயிட்டு அது வந்து சிங்காசனத்துக்குள்ள போய் என்டர் ஆகி அதுக்கு மேல இருக்கிற ஃபைனல் டெஸ்டினேஷன் கிரவுனை வந்து ஆக்சஸ் பண்ற பாத்வே அது வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ ஆண்டவர் வந்து நமக்கு வந்து வச்சிருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு பாத்வே ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க, சாவியா உருவாக்கி வச்சிருக்காங்க. யூசிங் த கிராஸ் ஆஸ் அ கீ அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழகா நம்ம வந்து கத்துக்கிட்டோம். அந்த சிலுவையை வச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியல. சிலுவையை வச்சுட்டு நம்ம நிறைய காட்சி பொருளை வச்சிருக்கோம் இல்லையா, நம்ம கூட பக்கத்துல வைக்கிறதுக்காக வச்சிருக்கோம், அதை நோக்கி ஜெபம் பண்றதுக்காக வச்சிருக்கிறோம். எல்லாமே கரெக்ட் தான். அதை தாண்டி அடுத்தது முக்கியமான ஒரு செக்மெண்ட்குள்ள போகணும். இந்த கிரவுன் சந்ததி, இந்த கிங்டம் சந்ததி, இந்த ரெம்னன்ட் சந்ததி அதை கண்டிப்பா பேஸா ரூட்டா அதை வந்து படிச்சிருக்கணும். ஏன்னா நான் சிலுவையை வாசலா பயன்படுத்துறது, சிலுவையை என்ட்ரி பாயிண்டா பயன்படுத்துறது, சிலுவையை ஆக்சஸ் பண்ணி உள்ள போய் தேவனுடைய கிரியைகளை பெற்றுக்கொள்கிறதுக்காக அதை ஓபன் பண்ணிக்கிறதுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறது. So how to open cross as a key, how to enter into heaven and take the throne. தேவன் நமக்காக நியமித்து வைத்திருக்கிற ஜெயங்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்கிறது எப்படி அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பா கத்துக்கணும். ஆனா நமக்காக ஜெயத்தை வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. எவ்ரிதிங் இஸ் ரெடி. எல்லாமே ரெடியாக இருக்குது, எல்லாம் ஆயத்தமா இருக்குது. எல்லாம் ஆயத்த பண்ணப்படுறதுக்காக அது வந்து வெயிட் பண்ணிட்டு இல்ல, எல்லாம் ஆயத்தப்பட்டு ரெடியாக இருக்கிறது. எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிறது எல்லாமே ஆயத்தமா இருக்கிறது. எல்லாத்தையும் வந்து எபேசியர் 1 போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வந்து சகல மேன்மைகள் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. எவ்ரிதிங் ஹஸ் பீன் ஹேண்டட் ஓவர். எல்லாத்தையுமே கொடுத்து நம்மளுக்கு எல்லாமே வச்சு ஆண்டவர் வந்து எல்லாத்தையுமே சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி பர்ஃபெக்ட்டா வச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம வந்து தோக்கறவங்களா இருக்கக்கூடாது. இந்த சந்ததி கண்டிப்பா எழும்பி ஆண்டவர் வச்சுக்கிற சுதந்திரங்களை கையில எடுக்கணும். இட் ஹாஸ் டு பி a physical manifestation of God's reality. It has to be the reality of heaven. பரலோகத்தினுடைய ரியாலிட்டியை பூமியில சப்ஸ்டன்ஸா தூக்கி சுமக்கிற ஒரு சந்ததியை எழுப்பப்படும். அதனால தான் ஆண்டவர் வந்து உங்களை உந்தி தள்ளுகிறாங்க. அதனால தான் ஆண்டவர் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போறாங்க. இட் இஸ் நாட் அபவுட் மெக்கானிக்கல் தியரிட்டிக்கல் ஐடியா. அது வந்து ஒரு நல்ல ஒரு புது ஐடியாவா இருக்குது, புது ரெவலேஷன் இருக்குது, நல்லா இருக்குது, சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு போற அப்படி கிடையாது. இட் இஸ் டைம் ஃபார் அஸ் டு see the physical manifestation. பூமியில அப்படியே திட்டப்பொருளை பார்க்கிற ஒரு காலத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். அதனால நம்ம இந்த காலங்களில் உள்ள ஓப்பன் பண்ணி உள்ள போய் அதை எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம கத்துக்க போறோம், கரெக்டா கத்துக்க போறோம். நம்ம அதை ஹார்ட்ல பதிக்க வைக்க போறோம். முக்கியமா we are going to walk in it, not just as an idea but we are going to walk in it. அதில் நடக்கிறதுக்காக நம்ம போகணும். ஸோ எப்படி நம்ம இதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது போன
நம்ம நம்ம வந்து கிரவுன்ல நம்ம வந்து கத்துக்கிட்டோம். அதுல வந்து 2 இருந்தது, ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்தோம். ரெண்டு ரெண்டு வகையான ஒரு 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 கர்ஸ்க்குள்ள நம்ம வந்து மாத்திட்டோம். இது வந்து ஒரு சாபமாக மாற்றப்பட்டது, கர்ஸ்க்குள்ள போய் மாத்திட்டோம். இது வந்து ஃபுல்லா செர்பன்டைன் நேச்சர், செர்பன்ட் உடைய ஒரு நேச்சர் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஆண்டு வந்து இதுல கொடுத்துருப்பாங்க, டபுள் டெத் கொடுத்துருப்பாங்க. இது பண்றவன் சாகவே சாவா அப்படின்னு ஆண்டு வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து செத்து போயிருக்கிறோம் அப்படிங்கறது தெரியாமலே நம்ம வந்து இதுல வந்து வாழ ஆரம்பிச்சிடும். ஸோ ஆக்சுவலா இது வந்து நம்முடைய மைண்ட்ல உள்ள செக்மெண்டா அது வந்து இருந்துச்சு அப்படின்ட்டு போன இதுல பார்த்தோன்னா, திருப்பி நான் வந்து இதுல போய் சொல்ல விரும்பல. நம்ம ஏற்கனவே இதை நம்ம கத்து கொடுத்தனால ஜஸ்ட் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக இது பண்ணும். நம்முடைய ஃபால் வந்து என்னது அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். உங்களுடைய நோட்ஸ்ல எழுதிக்கோங்க. நம்முடைய ஃபால் வந்து என்னது அப்படின்னா, யுவர் திங்கிங் இஸ் த ஃபால், யுவர் பிரெயின் இஸ் த ஃபால். எது விழுந்து போச்சு அப்படிங்கறது நம்ம வந்து பார்க்கணும்னா, நம்முடைய சிந்தனைகள்ல, நம்முடைய பிரெயின்ல, நம்முடைய மைண்ட்ல நம்ம வந்து வாழ ஆரம்பிச்ச அந்த நிலை தான் அது வந்து ஃபால் ஆயிட்டு. நமக்கு இது வந்து யாருமே சொல்லல, நமக்கு இது வந்து தெரியல, நம்ம இதை மறந்து போனோம், நம்ம வந்து இறந்து போய் இருக்கிறோம், இல்லாட்டி பிணமாக இருக்கிறோம், இல்லாட்டி ஆண்டருடைய அவேக்கனிங்குள்ள இன்னும் போகல, நம்ம ஆண்டரோட டிஸ்டன்ஸ் ஆகி இன்னொரு ஒரு இடத்துல வேற ஒரு லைஃப் மோடுக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிற ரியாலிட்டியே நம்மளுக்கு வந்து மறந்து போச்சு. நம்ம நினைச்சிருக்கோம் நம்ம கரெக்டா இருக்கோம், நல்லா யோசிக்கிறோம், நல்லா இருக்குது, நல்ல ஜாப் இருக்குது, நல்ல ஜாபை நோக்கி போயிட்டு இருக்கோம், நம்மள நல்ல யோசிக்கிற திறன் இருக்குது, கையில உள்ள திறன் இருக்குது, சக்தி இருக்குது, நம்மளே ஃபார்மட்ஸை யோசிக்க முடியும், நம்மளே செயல்படுத்த முடியும். ஐ ஹேவ் தி எபிலிட்டி டு எக்ஸ்ட்ராக்ட் மணி, ஐ ஹேவ் தி எபிலிட்டி டு கிரியேட் மணி, இல்லாட்டி ஐ ஹேவ் தி எபிலிட்டி டு ஸ்டடி அண்ட் கெட் அ ஸ்கில் எடுக்கிறதுக்கு என்னால் முடியும், அதை எடுத்து நான் இது பண்ணி கேஷ் இன் பண்ணி என்னால் வந்து வெளியே எடுக்க முடியும். இப்படி நிறைய நம்ம வந்து நம்மளே என்னால் முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மட்ல உருவாக்கி வச்சிருப்போம். எவ்ரிதிங் தட் we have created has come under a termination call or a terminology call டெத். இந்த இடத்துல நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம். ஸோ திங்கிங்ல வந்து அது வந்து திங்கிங் வந்து ஃபால் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போயிடு. இப்போ அந்த ஸ்டோரியை நான் வேற மாதிரி ரீஃப்ரேம் பண்ணி சொல்றேன், இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி ரீஃப்ரேம் பண்ணி சொல்றேன். ஏதேன் தோட்டம் அப்படின்னு ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்துல 2 மரம் இருந்தது. ஒன்னு ஜீவ விருட்சம் இருந்துச்சு, அடுத்து நன்மை தீமை அறியத்தக்க கனி அப்படின்னு இருந்தது. 2 மரம் இருந்தது. ஜீவ விருட்சம் அப்படின்னு இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தது. நன்மை தீமை அறியத்தக்க கனி அப்படின்ட்டு இன்னொரு ஒரு இருந்தது. த பிரெயின், த டுயாலிட்டி, த பொலாரிட்டி. ரெண்டுமே பொலாரிட்டி அப்படிங்கிற வேர்டு வரும். பொலாரிட்டி, டுயாலிட்டி, இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த பக்கம் அந்த பக்கம், ஒன்று இந்த பக்கம் அந்த பக்கம் இருப்போம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், அதனால நான் திருப்பி அதை பற்றி பேசாம நான் உங்களுக்கு மூவ் பண்றேன். ஸோ இந்த மைண்ட் ஃப்ரேம்ல இல்லாம அடுத்த இதுல இருக்கு. நம்ம இந்த பக்கம் இருந்தா நம்மளுடைய திங்கிங் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் இருக்கும், 7 கலர்ஸ்ல இருக்காது. நம்ம யோசிக்கிறதெல்லாம் ஒன்னு லெஃப்ட் இருக்கும், இல்லாட்டி ரைட் இருக்கும். நம்மளால அதை தாண்டி 7 மடங்காக 7 பரிமாணங்களை யோசிக்க முடியாது. அது வந்து முடியாது. கம்ப்ளீட்டா சீல் ஆகிப்பட்டிருக்கும். ஏற்கனவே சொன்னது போல 2 கண்ணு சீல், 2 மூக்கிலோட 2 துவாரங்களும் சீல், வாய் சீல், 2 காது சீல், மொத்தமா 7 சீல் பண்ணப்பட்டிருக்கிற இது வழியா நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து நம்முடைய பிரெயினுடைய ஆஸ்பெக்ட்ஸை உள்ள டவுன்லோட் பண்ணி நம்முடைய மெயின் டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து அவ்வளோத்தையும் எடுத்து நம்ம வாழ்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு போயிடணும். ஸோ கடைசி காலத்தில் இந்த ரெமனன்ஸ் கண்டிப்பா அடுத்த நிலைக்குள்ள போய் ஜீவ விருட்சத்துக்குள்ள டேப் பண்ணி ஜீவ விருட்சம் உள்ள இருந்து ரைஸ் அப் ஆகி அது ஃபுல்லா கவர் அப் ஆகி கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிற அனுபவத்திலிருந்து மூவ் ஆகி தேவனுடைய வெளிச்சமா பூமியில வந்து புத்திரர்களா தேவனுடைய ரெமனன்ஸா எழுப்பப்படுகிற காலம் இந்த காலத்துல கண்டிப்பா we have to focus on the right thought, we have to focus on the right thing, we have to break the old. பழைய காலத்தை நம்ம வந்து இது பண்ணி நம்ம வந்து புதுசுக்குள்ள போக வேண்டிய அந்த நிலைமைக்குள்ள வந்திருக்கிறோம். ஸோ நம்ம கூட ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அடுத்து மேனுவல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நம்முடைய பாடியிலே நம்ம பார்த்தோம்னா 2 ஃபங்க்ஷன் இருக்கு. ஒன்று ஆட்டோமேட்டிக்கா சில விஷயங்கள் செய்யப்படும், ஒன்று மேனுவலாக சில விஷயங்கள் செய்யப்படும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா செய்யப்படுகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அது ஆட்டோமேட்டிக். நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், நீங்க ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தானவே இதாயிட்டு இருக்கும். நம்முடைய எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம், நம்முடைய பாடியில் இருக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷன், நம்முடைய டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுறது, நம்ம சாப்பாடு போய் அது போய் கீழே போய் எக்ஸ்கிரிட் ஆகுறது. ஸோ எல்லாமே அது ஆட்டோமேட்டிக் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிக் அப்படின்னு ஒரு மோட் இருக்குது. அதுக்கு மேலே டக்குன்னு மேனுவல் அப்படின்னு சொல்லி நம்முடைய திங்கிங்கை கொண்டு வந்து வச்சு அது வந்து ஃபால் ஆகி அது வந்து இதாக இருக்கு. ஆக்சுவலா அதுவும் ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு ஒரிஜினல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்து உள்ள இருந்து ஷூட் ஆகி அது வந்து மூவ் ஆயிருக்கணும். ஆனா அப்படி மூவ் ஆகாம அது வந்து டக்குன்னு பிதுங்கி வெளியே வந்தது மாதிரி வெளியே வந்து அது வந்து பிரெயின் வந்து கம்ப்ளீட்டா அவுட் ஆகி, இல்லாட்டி நம்முடைய மைண்ட் கம்ப்ளீட்டா அவுட் ஆகி அது தானாவே செயல்படுற ஒரு மெக்கானிசத்துக்குள்ள அது வந்து போயிட்டு இப்ப திருப்பி கரெக்டா போகணும் அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டா உள்ள போய் உள்ள இருந்து ஒரிஜினல் ஆட்டோமேட்டிக் லேயர் வந்து மேல வந்து கம்ப்ளீட் கவர் அப் ஆகி ஒரு ஹியூமன் பீயிங் உடைய நியூ ஃபார்மேட் வந்து உருவாக்கப்படும். அதனாலதான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். கம்ப்ளீட் ஃபார்மேட் சேஞ்ச், நாட் அப்டேஷன், not repair,
பட் ஃபார்மட் சேஞ்ச், கம்ப்ளீட்டா புதுசு 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 அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா டேர்ன் ஓவர் ஆகி இருக்கிற ஒரு புது லைஃப் ஸ்டைல். நான் சொல்ற ஒரு மாதிரி விசித்திரமா தெரியல, நம்ம இந்த வகையை நம்ம யோசிச்சது இல்லை. அது எப்படி நம்ம சிந்தனை தான் தப்பு, சிந்தனை இல்லாம வேற வகையை மைண்ட் இல்லாம எப்படா யோசிக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அவுட் சைட் த ஃபினாமினன் வச்சு யோசிச்சுட்டு இருக்கோம், இன்சைட்ல ஃபினாமினன் இருந்து நம்ம வந்து யோசிச்சது இல்லை. நம்ம பிரெயினுடைய ஃபார்மட், திங்கிங் ஃபார்மட்டே மாத்தி கம்ப்ளீட்டா கிறிஸ்துவனுடைய சாயல் இருந்து இனி நான் அல்ல கிறிஸ்து மட்டும் வாழ்கிறார் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஐடென்டிட்டில ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆன பிறகுதான் அடுத்து நம்ம வந்து மூவ் அவுட் ஆக முடியும். அந்த பிளேஸ்மெண்ட் முன்னாடி நம்ம என்ன பண்ணாலும் பிரோஜனம் கிடையாது, எவ்வளவு பெரிய விஷயங்கள் செஞ்சாலும் நம்ம வந்து பிரோஜனம் கிடையாது. இதுக்கு முந்தின காலங்கள் வரைக்கும் ஆண்டவர் வந்து அனுமதிச்சாங்க, 2 ட்ரீலையும் இருந்து இது பண்ணது அனுமதிச்சாங்க. இந்த காலங்கள் அப்படி கிடையாது. இந்த காலங்களை நம்ம கண்டிப்பா we have to shift. இப்போ இந்த ஷிஃப்ட் ஆகிறத பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ட்ரீல இருந்து இந்த அடுத்த இதுக்கு நம்ம வந்து ஷிஃப்ட் ஆக போறோம். இந்த இதுல இருந்து மூவ் ஆகி இந்த இதுக்கு ஷிஃப்ட் ஆக போறோம். ஸோ இது வந்து ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில், இது கர்ஸ் நமக்கு தெரிஞ்சுட்டு ஆக்சுவலா ட்ரீ ஆஃப் லைஃப் வந்து என்னது அப்படின்னா, ட்ரீ ஆஃப் லைஃப் வந்து வேற ஒண்ணுமே இல்லை, அது வந்து கிராஸ் தான். கிராஸ் தான் வே வழியா உள்ள போகிற இது அம்சம். ஸோ வாட் இஸ் ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து வேற எதுவுமே இல்லை. இந்த ஆன்சர் இஸ் த கிராஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, we have to use altar cross as a portal to enter into the tree of life. ஜீவனுக்குள்ள போய் ஜீவன்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து மூவ் அவுட் ஆகி நம்முடைய பிரெயின்ல இருக்கிற அவ்வளவு திங்கிங் பேட்டர்ன்ஸ் டிஸ்ட்ராய் ஆகி 7 சீல்ஸ் வந்து ஓப்பன் அப் ஆகி கிறிஸ்துனுடைய 7 பரிமாண ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணி அது கிரவுனா அது வந்து மேல எழும்பி அது மேல இருந்து வாசம் பண்ணி நம்மகிட்ட இருந்து ஜீவனையும் சப்ஸ்டன்ஸையும் கிறிஸ்துனுடைய சாயலும் கிறிஸ்துனுடைய வெளிச்சத்தையும் கிறிஸ்துனுடைய அக்கினியும் கிறிஸ்துனுடைய வல்லமையும் பூமியில நிரப்புகிற ஒரிஜினல் மேசியாவினுடைய புத்திரர்களா, கிறிஸ்தவர்களா, கிறிஸ்துவை உடையவர்களா பூமியில உண்மையிலே வாக் பண்ற ஒரு ஜெனரேஷன், தேவ புத்திரர்களா எழும்புகிற ஒரு ஜெனரேஷன் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ஷிஃப்ட் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, அந்த ஷிஃப்ட் வந்து இறந்ததுக்கு அப்புறம் நடக்காது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, இறந்ததுக்கு அப்புறம் நடக்காது, இப்போ நடந்தே ஆகணும். The shift from this to this happened not after death. இங்க இருந்து இங்க மாறுற இந்த ஷிஃப்ட் வந்து இறந்ததுக்கு அப்புறம் மாறது கிடையாது. இறந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து அது வந்து ஃபைனல் எண்ட் பாயிண்ட், ஃபைனல் கோல் பாயிண்ட், ஃபைனல் அல்டிமேட்டம் வேணா அந்த கடைசியில வந்து இருக்குது. ஆனா இந்த டைம்ல, இந்த நேரத்துல, இந்த காலங்களிலே, இப்போ இப்படிப்பட்ட இந்த ஜெனரேஷன்ல ஒரு வார் நிறைந்த ஒரு சூழ்நிலை, இந்த காலங்களிலே ரைஸ் அப் ஆகி இந்த ஷிஃப்ட் வந்து இப்போ இது பண்றதுக்கு ஓப்பன் அப் ஆயிருக்குது. சிலுவை திறக்கப்பட்டிருக்குது, சிலுவையின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது, உள்ள இருக்கிற கிரீடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, உள்ள இருக்கிற சுதந்திரங்கள் ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை சுதந்திரிக்கிறது இறந்ததுக்கு அப்புறம் இல்ல, இறந்ததுங்கிறது ஒரு பாதை வழியா உள்ள போகிறது. பட் இப்போமே ஜீவன தேவ சாயல, இப்போமே தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய சுதந்திரங்களை இப்போமே இது பண்றதுக்கு அது வந்து ரெடியாக இருக்கிறது. ஸோ அந்த ஷிஃப்ட் ஹேப்பன் ஆகணும், இது வந்து மூவ் ஆகணும். அந்த மூவுக்கு வந்து நம்ம ஸ்லோவா ப்ரொக்ரெசிவா அந்த மூவ்மெண்ட் ஆகி பெர்மனண்டா அந்த ஃபிக்சேஷன் நம்ம லைஃப்ல விசிபிளா நடக்க ஆரம்பிக்கணும். சூப்பர் நேச்சுரல் ஹேஸ் டு பி வெரி நேச்சுரல், சப்கான்ஷியஸ் ஹேஸ் டு பி வெரி கான்ஷியஸ். எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கீழே இருந்து கிடக்கிறதெல்லாம் மேலே ஏறி ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டே இருக்கணும். ஆட்டோமேட்டிக் நாட் மேனுவல். நான் ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு எதுவும் நடக்கக்கூடாது, ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும். நான் கையை வச்சு செஞ்சேன்னா அது முள்ளா இருக்கக்கூடாது, நான் கையை வச்சு செஞ்சேன்னா எல்லாமே இருக்கணும். அந்த கர்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கணும். ஏதேன் தோட்டத்தில் வந்து அந்த கர்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி அது என் வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கணும். ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற எல்லாத்தையும் நான் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது, தொட்ட உடனே வரணும். There should not be gap between authority and the release. யோசால என்னுடைய திங்கிங் பேட்டர்னே அது வந்து அத்தாரிட்டியா ரிலீஸ் இருக்கணும். என்னுடைய சீட்டிங் பொசிஷனே அது வந்து சப்மிஷன் அண்ட் ஒபீடியன்ஸோட சேர்த்து தேவனுடைய வல்லமைகளை வெளியே ரிலீஸ் பண்றதா இருக்கணும். என்னுடைய சீட்டிங் பொசிஷனே ஹியூமிலிட்டியில ரிலீஸ் ஆகி பிரைட் மண்டலங்கள்லாம் உடைக்கப்பட்டு உண்மையா தேவனுடைய பரலோகத்தின் சாயல பூமியில கட்டவிழ்க்கிற ஒரு பயங்கரமான ஒரு பொசிஷனா அது வந்து இருக்கணும். The shift has to happen now. அந்த ஷிஃப்ட் வந்து நடக்கும். சரி, எப்படி இந்த ஷிஃப்ட் நடக்கணும் அப்படிங்கறதுல ஒரே ஒரு பாயிண்ட், சின்ன பாயிண்ட், நம்ம வந்து டெய்லி பிராக்டிஸ் செய்கிறது மாதிரி ஒரு விஷயத்தை ஓபன் பண்ண போறேன். சரி, இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன், ஒரே விஷயத்தை ஓபன் அப் பண்ண போறேன். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கொஞ்ச நேரம் நான் சொல்றதை நீங்க கேளுங்க, அதுக்கப்புறம் அது உங்களுடைய ஹார்ட்ல அது வந்து ஃபிக்ஸ் ஆகும். இது நான் சொல்ற விஷயங்களை டெய்லி நீங்க செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ அப்போ டெய்லி நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது இங்க இருந்து கம்ப்ளீட்டா உடஞ்சி இதனுடைய ஆளுக கம்ப்ளீட்டா வெளியே போய் ஃபால்ஸ் லைட், ஃபால்ஸ் க்ளோரி, ஃபால்ஸ் விஷன், ஃபால்ஸ் எக்ஸால்டேஷன், ஃபால்ஸ் எல்லாமே பொய்ன்னு சொல்லி இருக்கிற நன்மைகள்ங்கிற அந்த மோட்ல இருந்து இதாகி ஜீவன்கிற மோட்ல இதாகி பெர்மனண்டா அதனுடைய காரியங்கள் வெளிப்படுத்தப்படும். சரி, எல்லாரும் எடுத்துக்கோங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நிறைய இதனுடைய அடுத்த வார்த்தைகள் போடப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 8:1 வசனம் இதுல வருது, இல்ல இதுல நீங்க வாசித்துக்கலாம். ஒருவேளை நீங்க பைபிள் வச்சு வாசித்தாலும் அது வந்து நல்ல விஷயங்கள் தான். சரி, ஆனபடினாலே
இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு, கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இன்னொரு ஒரு பாராமீட்டர் ஒன்று ரிலீஸ் ஆகுது, இன்னொரு ஒரு பாராமீட்டருடைய வேர்டு ரிலீஸ் ஆகுது. இப்போ இதுக்கு நம்ம இன்னொரு ஒரு வேர்டு நம்ம வந்து லேர்ன் பண்றோம். என்னது அப்படின்னா, the word called flesh and the word called the spirit. ஒரு புது அடிஷன் மாதிரி இந்த வேர்ட் எடுத்துக்கோங்க. நான் இந்த ரெண்டு வேர்டையும் நான் வந்து அன்னைக்கு நான் பேசவே இல்லை, அதை பற்றி தொடவே இல்லை. அங்கே போனால் அது அதுக்கப்புறம் பிச்சுட்டு போயிருந்து ரெண்டு வார்த்தையும் நான் வந்து டச் பண்ணவே இல்லை. இன்னைக்கு இந்த ரெண்டு வேர்டு அடிஷனாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிற இன்னொரு ஒரு வார்த்தை வந்து என்னன்னா ஃப்ளஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இதில் இருக்கிற அடுத்த ஒரு வார்த்தை பேர் என்னன்னா ஸ்பிரிட் அப்படிங்கிற வார்த்தை. இந்த வசனத்தை பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களா இருந்து சிலுவைக்கு உள்ள குட்பட்டவர்களா இருக்கிறவர்களுக்கு அங்க இருக்கிற லா ஸ்ட்ரக்சர், அங்க இருக்கிற பாராமீட்டர், அங்க இருக்கிற அட்மாஸ்பியர், அங்க இருக்கிற சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாம் வேற. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நோ கண்டம்னேஷன். நோ காண்டம்னேஷன். இந்த நோ காண்டம்னேஷன் அப்படிங்கிற வேர்டு நம்ம திருப்பி நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வேற மாதிரி நம்ம தியானிப்போம். ஏன்னா அதோடைய புரிதல் நம்ம கண்டிப்பா தேவை. அது வந்து ஆக்சுவலா உட்கார்ந்து இருந்து ஒரு 6 நாள் 7 நாள் கண்டினியூஸா உட்கார்ந்து சொல்லி கொடுக்கணும் போல அப்படி இருக்கும். அப்படின்னா தான் நம்ம பிரெயின் வந்து அதுல இருந்து விடுதலை ஆக்கப்படும். ஏற்கனவே சொன்னது போல கம்ப்ளீட் சீல்ல இருந்து நம்ம பார்க்கும்போது நம்மளால ஆண்டவரையும் அதே மாதிரி தான் நம்ம வந்து பார்ப்போம். ஆண்டவரையும் நன்மை தீமை மாதிரியே பார்ப்போம். அவர் வந்து நான் ஒழுங்கா ஜோம் பண்ணல, அதனால ஆண்டர் வந்து கேட்க மாட்டாங்க. நான் ஒழுங்கா ஃபாஸ்டிங் பண்ணல, நான் ஆண்டர் கேட்க மாட்டாங்க. நான் ஏதாவது செய்யணும் ஆண்டர் தான் ஐஸ் வைக்கிறதுக்கு, ஏதாவது செய்யணும் ஆண்டர் தான் வாங்குறது. இது வந்து இந்த பாராமீட்டர். ஸோ நம்ம ஆக்கினை தீர்ப்பாய் கண்டம் பண்ணி நான் தப்பு பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி நம்ம ஒரு மாதிரி ஒரு டிலமாலேயே நம்ம வந்து ஆண்டர் வந்து யோசிப்போம். ஆனா இந்த ஒரிஜினல் சிலுவையை தாண்டி உள்ள போகும்போது நம்முடைய பிரெயினுடைய கம்ப்ளீட் வாக்கிங் மெக்கானிசம் அப்படியே ஓப்பன் அப் ஆகும். ஒவ்வொன்றும் அப்படி சீல் ஓப்பன் அப் ஆகும். அதில் ஓப்பன் அப் ஆகிற ஒரு அழகான விஷயம் வந்து என்னன்னா ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு டீச் பண்ண முடியாது, மனுஷன் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஹோலி ஸ்பிரிட் நம்முடைய பிரெயின்ல இன்ஸ்டால் பண்ணி நம்முடைய சிஸ்டம்ல ஆக்டிவேட் பண்ணி நம்மளை வந்து வாக்கிங் மெக்கானிசம்ல கொண்டு போய் வாவ் அப்படின்னு கொண்டு போய் அதை போய் ஸ்ட்ரக்சர் பண்ணி வைக்கணும். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதை குறித்து நமக்கு நம்ம லேர்ன் பண்ணுவோம். 2வது வசனம் பாருங்க, இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவன் உள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டே. ஒரு பெரிய கட் ஆஃப் வந்து நடக்குது. இது வந்து விடுதலையாக்கப்பட்டுட்டு இல்லை, விடுதலையாக்கிட்டே அப்படிங்கிறது. இதை வந்து இதை மாதிரி வசனங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றது எப்படின்ட்டு கொண்டதை நம்ம வந்து பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுள்ள ஆவியினுடைய பிரமாணம். இந்த இடத்துல வேற ஒரு லாக்குள்ள போறோம். இங்க வந்து என்னன்னா லா ஆஃப் த ஸ்பிரிட், இங்க லா ஆஃப் லைஃப் அண்ட் லா ஆஃப் த ஸ்பிரிட் அப்படின்னு ஒரு மெக்கானிசம்குள்ள போகும். இங்க லா ஆஃப் 2 இருக்குது. லா ஆஃப் சின் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அடுத்து லா ஆஃப் டெத் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இந்த வசனத்தை நீங்க பாருங்க, ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் அப்படிங்கிற ஒரு லா, அதுக்கப்புறம் மரணம் அப்படிங்கிற ஒரு லா. 2 லாவில இருந்து என்ன வந்து விடுதலை ஆகிட்டு அப்படின்னு போடப்பட்டிருக்குது. இதுல இருந்து நம்ம வந்து கட் ஆஃப் ஆயிட்டோம். இதுல இருந்து நம்ம வந்து கட் ஆஃப் ஆயிட்டோம். நம்முடைய பொசிஷன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம வந்து இங்க இல்லாம இந்த இடத்துல நம்ம வந்து இருப்போம். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல இல்லாம இந்த இடத்துல நம்ம வந்து இருப்போம். கிரவுண்ட் லேயரை நம்ம பிடிச்சு வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம வந்து பொசிஷன் ஆயிருப்போம். ஸோ இந்த இடத்துல இருந்துட்டு இருந்தாருன்னா நம்ம வந்து இந்த லா ஆஃப் சின்னுக்கு டெத்துக்குள்ள இருந்துட்டு இருப்போம். இங்க இருந்து கட் ஆஃப் ஆகி இந்த இடத்துல போகிற ஒரு அனுபவம் நமக்கு வந்து தேவை, ஷிஃப்ட் தேவை. அதெல்லாம் நடந்தேறி விட்டது அப்படிங்கிற தேவன் எல்லாத்தையும் ஆயத்த பண்ணி சிங்காசனத்துல எனக்கு வந்து கிரீடங்களை ஆயத்த பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நம்ம வந்து போக போறோம். சரி, அடுத்த சில வசனங்களை வாசிக்கிறேன். இதனுடைய செக்ரிகேஷன் அழகா போடப்பட்டிருக்கிறத வாசிப்போம். அதே எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்து நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாத தேவனை செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் சிலுவையில அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்ல ஜீசஸ் வே, ஜீசஸ் உடைய ஃபிளஷ் தான் வே. அவருடைய சரீரத்தின் வழியாக தான் நம்ம வந்து உள்ள போர்ட்டலா ஆக்சஸ் பண்ணி நம்ம வந்து உள்ள போக முடியும். இயேசுவை வந்து சிலுவையில அதை வந்து ஆக்சஸ் பண்ற கெப்பாசிட்டி இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஜீசஸ் ஆக்சஸ் பண்றது வந்து இறந்ததுக்கு அப்புறம் கிடையாது. ஜீசஸ் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாம் கிடையாது. டுடே யூ கேன் ஆக்சஸ் the victory of the cross. சிலுவையிலுடைய அந்த பிரகாசத்தை இன்னைக்கே ஆக்சஸ் பண்ணலாம். இன்னைக்கே ஜீசஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஜீசஸ் உடைய ஃபுல்னஸ் விக்டரியை இன்னைக்கே ஆக்சஸ் பண்ணலாம். ஜீசஸ் வந்து அதை நம்ம கையில கொடுத்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. even heaven is waiting for us to respond. not we are waiting for heaven to respond. heaven is waiting for us to respond. angels are waiting for us to respond. god is waiting for us to respond. நம்முடைய பதிலை வாங்குவதற்காக பரலோகம் காத்திருக்கிறது. நம்ம இந்த பக்கத்துல இருந்து ஆண்டவருடைய பதிலை வாங்குறதுக்காக காத்திருக்கிறோம். இல்ல ஒரு தலைமுறைக்காக காத்துட்டு இருக்குது, ஒரு ரெமினன்ஸ்க்காக காத்துட்டு
இருக்குது. கிரௌனை தூக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்காக காத்துட்டு இருக்குது. we are not going to wait any longer. போதும், இவ்வளவு நாள் அப்படி புரண்டது போதும், இவ்வளவு நாள் அப்படி புரண்டு யோசிச்சது போதும், இவ்வளவு நாள் பாவத்துல இருக்கிறனா வெளியே வரணும், எப்ப வெளியே வர, 2 நாள் வெளியே வரேன், திருப்பி பாவத்துல விழுவேன், எப்ப இது பண்ண, அந்த டிலமால இருந்து நம்ம செத்தது போதும். எவ்வளவு நாள் தான் விழுந்து எழும்பிட்டு எழும்பி கிரௌன் எடுத்து நட அப்படின்னு சொல்ற ஒரு பயங்கரமான ஒரு டைம் ஃப்ரேம் குள்ள வந்திருக்கோம். இட் இஸ் டைம் ஃபார் us to manifest the victory of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய பயங்கரமான ஜெயத்தை நம்ம வந்து எடுக்க போறோம். சரி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 2 செக்ரிகேஷன் அழகா போடப்பட்டிருக்குது. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறோம் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. 5ஆம் வசனத்தை பாருங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், திங்கிங் சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், திங்கிங். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தின்படி சிந்திக்கிறார்கள். இந்த பிரெயின்ல இருந்து இந்த பிரெயின்ல உள்ள விஷயங்களை அவங்க யோசிப்பாங்க. இப்ப இன்னொரு பிரெயின் இருக்கு, ஆவியின்படி சிந்திக்கிறவர்கள் ஆவில யோசிப்பாங்க. இன்னொரு அப்பரட்டஸ் இருக்குது, இன்னொரு ஆர்கன் இருக்குது. அப்படி ஒரு ஆர்கன் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ உங்க பிரெயின்ல உங்க உடம்புல எத்தனை இடத்துல இருந்து நீங்க யோசிக்கலாம் அப்படின்னு நான் கேட்டேன்னா ஆன்சர் வில் பி டெஃபினட் 1. ஒரே ஒரு இடத்துல இருந்தா யோசிக்கலாம். என்னத்த நீ பேசுற ஏன் 2வது இடத்துல இருந்து எப்படி யோசிக்க முடியும்? ஒரே ஒரு இடத்துல இருந்தா யோசிக்க முடியும், இங்கிட்ட இருந்தா யோசிக்க முடியும், பிரெயினை தாண்டி வேற எங்க யோசிக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். பைபிள்ல தெளிவா போட்டுருக்குதா, மாம்சத்தின்படி யோசிக்கிறவர்கள் மாம்சத்துல யோசிப்பார்கள், ஆவியின்படி யோசிக்கிறவர்கள் இன்னொரு ஆர்கன்ல இருந்து, இன்னொரு அப்பரட்டஸ்ல இருந்து, இன்னொரு ஃபங்க்ஷன் ஐடென்டிட்டில இருந்து அவங்க வந்து யோசிப்பாங்க. அங்கிருந்து அட்டாக் ஆகி இந்த பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகி வேற மாதிரி அது வந்து ஆப்ரேட் ஆகும், வேற மாதிரி யோசிக்கும், வேற மாதிரி சிந்தனைகள் மண்டலங்கள் இருக்கும், வேற மாதிரி நம்ம வந்து பிரெயினுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்கும். ஆக்சுவலாக நம்முடைய மூளையை நம்ம வேற வகையாக நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 0.5 இல்லாட்டி 0.7 இல்லாட்டி 0.10 அப்படிதான் நம்ம வந்து நம்முடைய பிரெயினுடைய கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். மீதி எல்லாம் ஜங்க் ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, மிஞ்சி போனால் நம்ம ஒரு 10% பிரெயினை யூஸ் பண்ணோம், மீதியில் நம்ம யூஸ் பண்ணல, அதெல்லாம் என்னன்னே தெரியல, அது வந்து ஆக்சஸ் பண்ணலாம் முடியாது, அதெல்லாம் வேஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு அதை வந்து சயின்டிஸ்ட் வந்து எடுத்து இது பண்ணிருக்காங்க. இல்ல, மூளையை வந்து தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், தப்பான அப்பரேட்டஸ் வழியா அதை வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது பைக் எடுத்துட்டு பெட்ரோல் போட்டு ஊத்தாம பைக் எடுத்து தள்ளிட்டு போயிட்டு இருக்கும். பிரெயின் ஒரிஜினல் ஆக்டிவேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் a tremendous thing. 7 மடங்கு 7 ஆவியானவர் கர்த்தருடைய 7 கொம்புகளும் நம்முடைய பிரெயின்ல ஆக்டிவேட் ஆகி தேவனுடைய ராஜ்யம் வந்து பூமியில வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரா நம்முடைய பிரெயின்ல வந்து ஆண்டோடைய சிந்தனைகளும் அவருடைய அப்பரேட்டஸும் வந்து உள்ள வந்து ஆக்டிவேட் ஆகி பாடி வந்து டெம்பிள் ஆக்டிவேட் ஆச்சுன்னா தட் இஸ் தி பவர்ஃபுல் திங், பயங்கரமான விஷயம். அதெல்லாம் ஆண்டோட 2ஆம் வருகைக்கு முன்னாடியே ஒரு சந்ததி ஆண்டர் ஃபுல் ஆக்டிவேஷனுக்குள்ள கொண்டு போவாங்க, ஒரிஜினல் லேயருக்குள்ள கொண்டு போவாங்க. அந்த காலங்கள்லாம் பல காலங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் வந்து ஆயத்தப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு அது வந்து ஃபிக்ஸ்டா ஆகி ஓப்பன் அப் ஆகி இன்னைக்கு உங்களுக்கு இந்த காரியங்கள் அறிவிக்கப்படுகிறது. நீங்களும் இதுல பங்குதாரராக மாற போறீங்க, நீங்களும் ரெம்னன்ஸா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், பிரித்து எடுத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், வல்லமையினால் நிரப்பி இருக்கிறார், கிரீடங்களை கொடுத்திருக்கிறார். யூ வில் நெவர் பி த சேம். ஹல்லேலூயா. திரும்பி பழைய மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது. பிப்ரவரி 28க்கு முன்னாடி இருந்த நிலைமை உங்க லைஃப்ல திரும்பி வர வாய்ப்பே கிடையாது. இனிமே நீங்க என்ன ஆனாலும் நீங்க மாறிதான் ஆகணும். ஏன்னா மாற்றம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு மோடுக்குள்ள போயிட்டோம். ஆவிக்குரிய வகையாக சிந்திக்கிறார்கள். இப்ப பாருங்க 2 வகைக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்குது பாருங்க. 6ஆம் வசனம், மாம்ச சிந்தனை மரணம், இதெல்லாம் டெத். இந்த வகையை யோசிக்கிறது எல்லாம் டெத், பிரெயின் வழியா யோசிக்கிறது டெத். ஆவியின் சிந்தனை ஜீவனும் சமாதானமாம். அடுத்த மோடு வழியா யோசிக்கிறது ஜீவனும் சமாதானமாம். அடுத்து பாருங்க எப்படி எனில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப், பீரியட். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் நீங்க பேஸா நம்முடைய பிரெயின்ல யோசிக்கணும். நார்மலா நான் பாட்டுக்கு யோசிக்கிறது கர்த்தருக்கு விரோதமான பகை. நான் பாட்டு இஷ்டத்துக்கு செல்ஃப்ல, ஐல, என்னுடைய டிசைர்ல, என்னுடைய பேஷன்ல, என்னுடைய திங்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நானே யோசிக்கிறது, நானே திங்க் பண்றது, நானே மூவ் பண்றது, அது என்னது அப்படின்னா அது வந்து மரணம். 1. 2வது, அது தேவனுக்கு விரோதமான பகை. இட் இஸ் an enmity against God. It will not please God. நம்முடைய பிரெயின், நம்முடைய திங்கிங், நம்முடைய ஆசைகள், நம்முடைய டிசையர் இஸ் நாட் அட் ஆல் ப்ளீசிங் காட். தேவனை ப்ளீஸ் பண்ணவே முடியாது, அது வாய்ப்பே கிடையாது, ட்ரை கூட பண்ணாதீங்க. இந்த ஃப்ளஷ்ங்கிற மோடு, இதுக்கு பாரு ஃப்ளஷ் கொடுத்துட்டாங்க, எல்லாம் மரண சிந்தனை, மண் சார்ந்த சிந்தனை, மண் சார்ந்த சிந்தனை தான் இருக்கும். வெறும் லேண்டுக்கு மேல இருக்கிற சிந்தனை தான் இருக்கும். இந்த வெர்டிக்கல் சிந்தனை தான் இருக்கும், ஹரிசாண்டல் சிந்தனை இருக்காது. தேவனை யோசிக்க மாட்டோம், தேவனை குறித்ததுல யோசிக்க மாட்டோம், பரலோகத்தின் காரியங்களை யோசிக்க மாட்டோம், வலது பாரத்தில் வீட்டு இருக்கிற காரியங்களை யோசிக்க மாட்டோம். கொலைசர் 3ஆம் அதிகாரம் மண்ணை பற்றியே யோசிப்பான். அவன் குத்திட்டான், இவன் மிதிச்சிட்டான், அவன் அடிச்சிட்டான், இவன் எதை பேசிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான். தேவனுக்கு விரோதமான பகை. அது வலிக்குது, இது வலிக்குது, இது வேணும், அது வேணும், அப்படி போகணும், இப்படி போகணும், எல்லாம் மண் சார்ந்த சிந்தனை. மாம்ச சிந்தனை மரணம். You are holding on to the thoughts of death.
நம்முடைய இமோஷன்ஸ் உடைக்கிறதுக்கு அவ்வளவுக்கு ரீசன் தாட்ஸ் ஆஃப் டெத். அடுத்து மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை. அடுத்து மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். ஃபுல் ஸ்டாப். தேவனுக்கு பிரியமா இருக்க சான்ஸே கிடையாது. இன்னொரு உலகத்துல இருந்துகிட்டு ஆண்டோடைய காரியங்களை வாங்கிக்கிட்டு போகிற மாதிரி இது பண்ணவே முடியாது. நான் போனால அழகா ஒரு உட்காந்து இது பண்ணேன், அழகா அப்படி உட்காந்துக்கிட்டு சிலுவையில இருந்து ஏதாவது தாங்க ஆண்டவரே தாங்க ஆண்டவரேன்னு ஒரு ஆக்ட் போட்டு காமிச்சேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. அடுத்து இப்ப இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி அடுத்த லேயருக்கு போகணும். எப்படி போகிறது? எப்படி போகிறது? உங்களுடைய நோட்ஸ்ல எழுதிக்கோங்க, உங்களுடைய வேர்டிங்ஸ்ல எழுதிக்கோங்க. எப்படி போகணும் அப்படின்னா, ஒரு வேர்டு சொல்றேன், அதை நீங்களே அந்த வேர்டை எழுதி வச்சுக்கோங்க. நீங்களே ஆவியானவருடைய முயற்சியில ஸ்டடி பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்க. அது இல்லாத காலங்கள் வரும்பொழுது நம்ம அதை வந்து கத்துக்குவோம். என்னன்னா the ஆன்சர் வந்து என்னன்னா crucifixion. எழுதிக்கோங்க, crucifixion. crucifixion உடைக்கப்படுறது, இது பண்றது. ஆண்டவர் வந்து இங்க இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகி போகிறதுக்கு ஒரே ஆன்சர். என்ன ஆன்சர்னா crucifixion தான் ஆன்சர். ரிப்பேர் பண்றது ஆன்சர் கிடையாது, சேஞ்ச் பண்றது ஆன்சர் கிடையாது. ஒரே ஆன்சர் crucifixion. அப்பனா ஒவ்வொரு வேர்டா அடிச்சு சொல்லணும்னா என்னுடைய சிந்தனைகள் crucify ஆகணும். ஸோ என்னுடைய பாடி இருக்குது, பாடியில ஜீவனுடைய விருச்சம், தேவனுடைய விருச்சம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா மேலோட்டமா நான் உங்களுக்கு சொல்றேன். தேவனுடைய ஆலயமா நம்ம இருக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுறாங்க, தேவன் நமக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ நானும் இருக்கிறேன், தேவனும் இருக்கிறாங்க. நானும் சிந்திச்சு கொண்டிருக்கிறேன், நானும் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். என்னுடைய உலகம் இருக்குது, தேவனுடைய உலகம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சிந்தனை பேட்டர்ன் அவ்வளவும் நம்முடைய திங்கிங் பேட்டர்ன் அவ்வளவும் உடைச்சி அப்படியே உள்ள போய் தேவனுக்குள்ளாக குரூசிஃபை பண்ணணும். இது வந்து டெய்லி காலையிலே நம்ம வந்து செய்யணும். காலையிலே டேப்லெட் போடுறது போல காலையில எழும்பின உடனே ஒரு அழகான வசனம் இருக்குது. கலத்தியர் 2:20 வசனம். இதான் நம்மளுடைய பேஸ் வசனம். உங்களுடைய லைஃப்ல உள்ள பேஸ் வசனம் இந்த வசனமா தான் இருக்கணும். கலத்தியர் 2:20 வீட்டில் எழுதி வச்சுக்கோங்க, எழுதி போட்டுக்கோங்க, நோட்ல ஃப்ரண்ட்ல எழுதி வச்சுக்கோங்க. இல்லாட்டி எங்கேயாவது இதை திரும்ப திரும்ப பார்க்கறதுக்கு ஞாபகம் வைக்கிறது மாதிரி எங்கெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. என்னன்னா கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறேன். அவ்வளவுதான். குருசிஃபிகேஷன். என்னுடைய சிந்தனைகள் அத்தனையும் குருசிஃபை ஆகணும், எல்லாமே உடைக்கப்படணும். என்னுடைய 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 யோசனைகள் எல்லாம் மாற்றப்பட்டாகணும். என்னுடைய வகைகள் எல்லாம் உடைக்கப்பட்டாகணும். நான் அப்படிங்கிறது குரூசிஃபை ஆகிற அனுபவத்துக்குள்ள போகணும். ஸோ குரூசிஃபிகேஷன் தான் பேஸ்மெண்ட். இதை நம்ம எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சில சிந்தனைகள் சொல்றேன், ஆலோசனைகள் சொல்றேன். சிம்பிளா சொல்றேன், நீங்க இன்னையிலேருந்து அதை செய்ய ஆரம்பிங்க. நம்ம அதுக்கப்புறம் ப்ரொக்ரஷன் ஆக நம்ம அதை கூட சேர்ந்துக்கும், நம்ம சேர்ந்து அதை வந்து கத்துக்கும். சரி, ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம்? இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி இங்க போகணும். சரியா? கிறிஸ்துவ அதை வந்து போர்ட்டலா யூஸ் பண்ணி, ஆல்டரா யூஸ் பண்ணி, சாக்ரிஃபைஸா யூஸ் பண்ணி, கிறிஸ்துவோட சிலுவையோட இணைந்து உள்ள போய் நம்ம போய் டேக் ஓவர் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஒரே ஒரு வழி. இங்க இருந்து ஷிஃப்டிங் எப்படி நடக்குது? ஒரே ஒரு ப்ராசஸ் தான். என்ன ப்ராசஸ்? என்னன்னா அது வந்து குரூசிஃபிகேஷன். ஸோ மாம்சம்ங்கிறது இங்க இருந்து சிலுவைக்கு வெளியே வரதான் வரும். இங்க சிலுவைக்கு உள்ள ஆவி அப்படிங்கிற அடுத்த பிரமாணம் வந்து வரும். ஸோ நம்ம சிலுவைக்கு நம்ம வந்து தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி. இங்க இவ்வளவு தூரத்துக்கு மாம்சம் இருக்கும். மாம்சம் தேவனுடைய காரியங்களை எடுத்துக்கொள்ள முடியாது, மாம்சம் தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. மாம்சம் இந்த இடத்துல சாகணும். அதுக்கப்புறம் ஆவியில உயிர் தெழுந்து ஆவியிலுடைய வாழ்க்கை வந்து ஓப்பன் அப் ஆகி அது வந்து மூவ் அவுட் ஆகணும். ஸோ குரூசிஃபிகேஷன்னா பேஸ் லேயர், குரூசிஃபிகேஷன்னா கரெக்டான அம்சம். அதுல இருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் அப் ஆக போறோம். சார் எப்படி ஸ்டார்ட் பண்றது? ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஒரே ஒரு சென்டென்ஸ்ல சொல்றேன். நம்ம என்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? என்ன பண்ண போறோம் அப்படின்னா substitute your thinking. எழுதிக்கோங்க, substitute your thinking with the word of God. Substitute your thinking with the word of God. உங்கள்கிட்ட மூளைன்னு ஒன்று இருக்குது. அந்த மூளையில என்ன யோசிப்பீங்க? கண்ட கருமத்தையும் யோசிப்போம். அப்படி யோசிக்க கூடாது. இன்னில இருந்து உங்க பிரெயின்னு ஒன்று இருக்கு. பிரெயின்ல யோசிக்கணும்னு ஒன்று யோசிங்கன்னா வசனம் யோசிங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப 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 கஷ்டம். ஸ்டார்ட் திங்கிங் இன் யுவர் பிரெயின் பை த வேர்ட் ஆஃப் காட். உங்களுடைய பிரெயின்ல உள்ள சிந்தனை பேட்டர்னை அவ்வளோத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி வேர்ட் ஆஃப் காடா தேவனுடைய வார்த்தையா எழுதிக்கணும். அது வந்து மாற்றணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
அடுத்த சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. ப்ரேயர் அண்ட் ரீடிங் பைபிள் அண்ட் வேர்ட் ஆஃப் காட் கோ டுகெதர். ஜெப நேரமும் வேத வாசிப்பும் சேர்ந்து செல்ல வேண்டும். ப்ரேயர் அண்ட் த வேர்ட் ஆஃப் காட் கோ டுகெதர். நம்ம எப்பவுமே ரெண்டு வச்சிருப்போம். ஒன்று ஜெப நேரம்னு ஒன்று வச்சிருப்போம், அலம்புறதுக்கு ஒன்று வச்சிருப்போம். அது முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி தேவனுடைய வசனத்தை எடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தர் பதில் கொடுத்தார் சொல்லிட்டு போகும். இன்னிலேருந்து நீங்க அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. உங்களுடைய ஜெபமே வசனம் தான், உங்களுடைய யோசனையே வசனம் தான், உங்களுடைய திட்டமே வசனம் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பைபிள் வாசிக்கணும் அவ்வளோ போர் அடிக்கும். வசனத்தை தூக்கி காதில் தலையில் போடணும், ரொம்ப போர் அடிக்கும். செய்தி கேட்கணும்னா செய்தி கேட்டுறீங்க, பாட்டு கேட்கணும்னா பாட்டு கேட்டுறீங்க, பாட்டு பாடணும்னா பாட்டு பாடிடுவீங்க, ஈவன் செய்தி கொடுக்கணும்னா கூட செய்தி கொடுத்துடலாம். ஆனால் வசனத்தை வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். பைபிளை திறந்து உட்காந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ரீட் த பைபிள், ரீட் த வேர்ட் ஆஃப் காட். ஏன்னா ஆவி இன் பட்டயம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அது பேர் என்ன? வார்த்தை தான். வார்த்தைக்கு இன்னொரு ஒரு மெட்டீரியல் இருக்குது. வார்த்தையுடைய சப்ஸ்டன்ஸ் வந்து ஸ்பிரிட் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ அப்படின்னா என்னன்னா, ஸ்பிரிட்ங்கிற சப்ஸ்டன்ஸை எடுத்து உங்களுடைய பிரெயின்ல உள்ள போட்டு ஆக்டிவேட் ஆகி உங்களுடைய பிரெயின்ல எவ்வளவு தூரத்துக்கு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஸ்பிரிட் மண்டலங்களை, ஸ்பிரிட் காரியங்களை, ஆவிக்குரிய கிரியைகளை மண்டல கெட்டிக்கிட்டே இருக்கணும், தலையில கெட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த வசனம் வேதாகமத்தில் இருக்கக்கூடாது. வசனம் வந்து மாம்சமாகி உங்களுடைய சிந்தனைகள்ல அது வந்து மூவ் அவுட் ஆகி உங்களுடைய எலும்புகள்ல அது போய் இதாகி அந்த வசனத்தினுடைய ரெஃப்ளெக்ஷனா உங்களுடைய வாழ்க்கை வந்து மாற்றப்படும். நான் யார் அப்படின்னா, நான் வசனம் அப்படிங்கிற ஒரு மேனிஃபெஸ்டேஷன், ரிவீல்டு வேர்சஸா அது வந்து உங்களுடைய லைஃப்ல வந்து ஸ்ட்ரக்சர் ஆகணும், கட்டப்படணும், கட்டப்பட்டு எழுதிட்டே இருக்கணும். ஸோ திருப்பி உங்களை எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி உங்களுக்கு எழுதுனது அதை லைட்டாக வாசிங்க. ப்ரேயர் அண்ட் வேர்ட் ஆஃப் காட் கோ டுகெதர். ரெண்டும், வேத வசனமும் வார்த்தையும் சேர்ந்து போகும். ஏன் அப்படி சேர்ந்து போகும்னா, இங்கிருந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்பிரிட் ரம் கீழே கிடக்கும். அதை நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். ஸ்பிரிட் ரம் நமக்கு கீழே கிடக்கும், ஃப்ளஷ் ரம் மேலே கிடக்கும். இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நம்முடைய ஹார்ட் லேயர் அது வந்து பிரேக் அவுட் ஆகி, அதாவது இமோஷன்ஸ் லேயரை பிரேக் அவுட் ஆகி, வில் லேயரை பிரேக் அவுட் ஆகி, நம்முடைய சிந்தனைகள் அது போய் அட்டாக் ஆகி அது இந்த இடத்துல போய் அது வந்து வாழ ஆரம்பிக்கும். அப்படி வாழ ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, கம்ப்ளீட்டா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருக்கிற பவர் வந்து ஸ்ட்ரக்சர், இதனுடைய செர்பன்டைன் நேச்சர், இதனுடைய கவரிங் வந்து உடஞ்சி நம்ம வந்து ஹோலி ஸ்பிரிட்டுடைய கவரிங்குள்ள போயிட்டே இருப்போம். ஃபுல்லா பாடி ஃபுல்லா ஹோலி ஸ்பிரிட்டுடைய கவரிங்குள்ள போயிட்டு இருக்கும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இது வந்து சாகிற மாதிரி போகும், ஆனா லைஃப் வரும். டப்புன்னு ஓப்பன் அப் ஆகும், ஒவ்வொரு சீல் ஓப்பன் அப் ஆகும், டப் 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 உடையும். அந்த வசனம் அப்படியே ஸ்ட்ரக்சர் ஆகி பிரெயின்ல வந்து கட்டி அது வந்து எழுப்பப்படும். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு அடுத்த வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ நம்ம ரோமர் வாசித்தோம், பைபிள் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைபிள் எடுத்து ஓப்பன் அப் பண்ணிக்கோங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வாசிட்டு இருக்கிறோம். 8 வசனம் வரைக்கும் வாசிட்டோம். 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். இப்போ இந்த வசனத்துல இருந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண போறோம், எப்படி அதை பிரெயின்ல வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளா சொல்லி தரேன். ஸோ என்னெல்லாம் சொன்னேன், ஜெபமும் அதுவும் சேர்ந்து போயிட்டே இருக்கணும். உங்களோட பிரெயின்ல சிந்தனை இருக்கக்கூடாது, சிந்தனைக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி வார்த்தையை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இந்த வசனம் அழகான ஒரு வசனம். இந்த வசனத்தை வாசித்து இந்த வசனத்தை ஜெபமாகவும் மாற்றி வாசிப்பாகவும் மாற்றி உங்களுடைய சிந்தனை பேட்டர்னாகவும் மாற்ற போறீங்க. ஸோ இப்போ ப்ராக்டிக்கல் செஷன் இப்போ நீங்க வந்து பண்ண போறீங்க. என்ன போட்டிருக்குது பாருங்க, தேவனுடைய ஆவி என்னில் வாசமாய் இருந்தால் நான் மாம்சத்துக்குட்பட்டவராய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருக்கிறேன். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட், இனிஷியேஷன் பாயிண்ட், இனிஷியல் பாயிண்ட் என்னன்னா, த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட், தேவனுடைய ஆவி என்னில் வாசமா இருந்தா நான் மாம்சத்துல கிடையாது, நான் வந்து ஆவியில் இருக்கிறேன். இதுதான் பேசிக் டெஃபினிஷன். நான் மாம்சத்துல இல்லாம ஆவியில் இருக்கிறேன்னா ஒரே ஆன்சர், என்ன ஆன்சர்னா தேவனுடைய ஆவி என்னில் வாசமா இருக்கிறேன். இப்போ இந்த வசனத்தை உங்களோட லைஃப்ல சாப்பிட்டு கட்டி அதை வந்து பில்ட் பண்ணும். எப்படி பில்ட் பண்ணும்? தேவனுடைய ஆவி என்னில் வாசமா இருக்குது, தேவனுடைய ஆவி என்னில் வாசமா இருக்குது. உங்களுடைய மைண்ட்ல இருக்கிற திங்கிங் பேட்டர்ன்ல அவ்வளோத்தையும் அடிச்சு சேஞ்ச் பண்ணுங்க. தேவனுடைய ஆவி என்னில் வாசமா இருக்குது. ஐ எம் நாட் அலோன், நான் சிங்குலர் பீயிங் கிடையாது, நான் வந்து ப்ளூரல் பீயிங். எனக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறான். என்னுடைய திங்கிங் வந்து நான் கிடையாது, அது வந்து தேவனுடைய ஆவி. அவ்வளோத்தையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டே இருங்க. இந்த தேவனுடைய ஆவி என்னில் வாசமா இருக்கிறாங்க. எனக்குள்ள யார் வாசமா இருப்பா? எனக்குள்ள நான் தான் வாசமா இருப்பேன். இப்போ எனக்குள்ள தேவனுடைய ஆவி வாசமா இருந்தாருன்னா அப்போ நான் எங்க இருக்கிறேன்? என் பாடிக்குள்ள அப்படி ஒரு கேள்வி கேளுங்க. அது எங்க இருக்கும்? அப்போ நான் எங்க இருப்பேன்? ஆண்டர் எங்க இருப்பாங்க? அப்போ ஆண்டர் கீழே இருப்பாங்க, நான் மேலே இருப்பேன், அப்படி அர்த்தம். இல்லாட்டி ஆண்டர் வெளியே போயிருப்பாங்க, அல்லது கொஞ்சம் ஓரமா இருப்பாங்க, நான் சென்டர்ல இருப்பேன், அப்படி அர்த்தமா? இல்லை நான் சென்டர்ல, நான் வந்து சென்டர்ல கிடையாது, ஆண்டர் தான் சென்டர்ல இருப்பாங்க. அப்போ ஆண்டர்ல சென்டர்ல இருந்தாங்கன்னா நான் எங்க இருப்பேன்?
இப்படி யோசிச்சிட்டே இருங்க, அப்படி யோசிச்சிட்டே இருங்க. தேவனுடைய ஆவி என்னில் வாசமா இருக்கிறாங்க, வாசமா இருக்கிறாங்க. வாசமா இருக்கிறாங்கிற வேர்டை யோசிங்க. வாசமா இருக்கிறாங்கன்னா விசிட் பண்ணிட்டு போறவங்க இல்ல, வந்து இருக்கிறவங்க, பார்த்துட்டு போறாங்கல்ல. ஆனா நான் ஆண்டவரை பார்த்துட்டு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நான் உங்களை எப்படியாவது பார்க்கணும் தானே என்னுடைய பலகாலா ஜெபமா இருக்குது. எப்படியாவது உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, எப்படியாவது உங்களை முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே, இதானே என் ஜெபமா இருக்குது. இப்போ வேற மாதிரி யோசிக்க போறேன். எங்குள்ள வாசம் பண்றாங்க, 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 வாசம் பண்றாங்க, வாசம் பண்றாங்க, வாசம் பண்றாங்க, வாசம் பண்றாங்க. அப்படியே அதை அப்படியே யோசிச்சிட்டே இருக்கணும். திங்கிங் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி அடிச்சுட்டே இருக்கும்போது சுருட்டுன்னு ஒரு ஹோலி ஸ்பிரிட் உடைய இன்ட்யூஷன், ஒரு பவர் அப்படியே ஓப்பன் அப் ஆகி இதாகி உங்களுடைய இமேஜினேஷன்ல வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். உங்களுடைய சிந்தனைகள்ல ஒரு பவர்ஃபுல் வந்து என்னன்னா விஷுவலைசேஷன், which is inside eye, which is அயின் ஹார் அப்படி போன கிரவுண்ட்ல நம்ம வந்து பார்த்தோம். அயின் யெஷுவாவா மாறும். உங்களுடைய இன்னர் விஷுவல் திங்கிங், இன்னர் விஷன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். அது வந்து டிவைடடா இருக்காது. போன கிரவுண்ட்ல நம்ம வந்து பார்த்தோம், பிரித்து இருக்காது, சேர்ந்து இருக்கும். அது வந்து அத்தாரிட்டி வெளியே உள்ள திங்கிங், நாலேஜ் உள்ள அப்படின்னு இருக்காது. வெறும் நாலேஜ் மட்டும் இருக்கிறது, ஸ்மோக் மட்டும் இருக்காது. நாலேஜ் மட்டும் இருக்கிறது வெறும் சும்மா கூகுளில் பார்த்து இருக்கிறது. கூகுளில் பார்த்து இருக்கிறது வேற, நம்ம கையில் இருக்கிறது வேற, ஐடியா வேற, ரியாலிட்டி வேற. ஆனா ஆண்டவர் இருக்கும்போது ரெண்டும் சேர்ந்து இருக்கும். ஐடியாவும் ரியாலிட்டியும் சேர்ந்து இருக்கும். ஒரே ஒரு சென்டென்ஸ் ரிலீஸ் ஆனா போதும், ரியாலிட்டி ரிலீஸ் ஆயிடும். ஒரு சென்டென்ஸ் ரிலீஸ் ஆனாலும் ரியாலிட்டி ரிலீஸ் ஆகும். இதெல்லாம் நம்ம இன்னும் புரியவே இல்லை, இன்னும் அந்த லேயர் கூட போவே இல்லை. இமேஜின் பண்ணுங்க, ஆண்டவருடைய சிந்தனையில் ஒரு சிந்தனை சென்டென்ஸ் கொடுத்தா போதும், உடைய லைஃப்ல ஸ்ட்ரக்சரா மாறிடும். இமேஜின் பண்ணுங்க, எவ்வளவு பெரிய விஷயம் அது யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. இப்போ அதெல்லாம் அப்படியே மைண்ட்ல அப்படியே யோசிச்சு இருக்கும். தேவனுடைய ஆவி என்னில் வாசமா இருக்கிறார். இப்போ நீங்க நடக்க போறீங்க, நடக்கும்போது நார்மலான ஆள் நடக்கல. யார் நடக்கிறான்னா தேவனுடைய ஆவி என்னில் வாசமா இருக்கிற ஒரு ஆள் நடக்கிறான். கிரௌனை நோக்கி போகிற ஆளுக்கு இல்ல, கிரௌனை தூக்கிட்டு போகிற ஒரு ஆள். சிங்காசனத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற ஆள் இல்ல, சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆள். There is a different pattern of thinking. You are not going towards, you are in it. You are not going towards, you are in it. You are in it. இந்த சிந்தனைகள் வந்து மாறும். உங்களுடைய புதிதான சிந்தனைகள் மாறும். இந்த காரியங்களை வெளியே இதுவரைக்கும் நம்ம கேட்டதில்லை. இந்த சத்தம் வெளியே கேட்கப்படலை. இப்போ நான் சொல்லுகிற விஷயங்கள் ரொம்ப சவுண்டா பாப்புலரா இது பண்ணப்படல, அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இது திருப்பி மறைக்கப்பட்டு உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கு. இதெல்லாம் வெளியே வராது. இது வந்து மறைஞ்சே தான் இருக்கும். இது வந்து உங்க கூட்டமைப்புக்குள்ள தான் இருக்கும், சொசைட்டிக்குள்ள தான் இருக்கும், ரெமனன்ஸ்குள்ள தான் இருக்கும். அவங்களுடைய ஹார்ட்ல அப்படி எரிஞ்சிட்டு இருக்கும். அவங்க பார்க்கும்போது வித்தியாசம், என்னடா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஒண்ணுமே இல்லை, வேற ஒன்றும் இல்லை. தேவனுடைய ஆவி என்னில் வாசமா இருக்கிறார். நான் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டேன். நான் ஃபிளஷ் கிடையாது, நான் பிரெயின் வழியா யோசிக்கிறது கிடையாது, நான் ஸ்பிரிட் வழியா யோசிக்கிற ஆளு. கர்த்தருடைய ஆவியினர் என் மேல் இருக்கிறார். அவர் மேல இருந்து என் பிரெயின்ல இருக்கிற அவ்வளவு நியூரான், அவ்வளவு மெமரி பேட்டர்ன், அவ்வளவு திங்கிங் பேட்டர்ன், அவ்வளவு இமேஜினேஷன், அவ்வளவு விஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவார். ஐ மூவ் இன் கான்ஸ்டன்ட் விஷன், ஐ மூவ் இன் கான்ஸ்டன்ட் ரெவலேஷன், ஐ மூவ் இன் கான்ஸ்டன்ட் க்ளோரி. கர்த்தருடைய ஆவி என்ன இருக்கிறாருன்னா காக்கா பறந்து மேலே வர்ற மாதிரி கிடையாது. என்னுடைய ஸ்பிரிட் ஓப்பன் அப் ஆகி என்னுடைய சோல் லேயரை பிரேக் பண்ணி மேலே கவர் ஆகி கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் வாசமா இருக்கிறார். ஐ எம் a நியூ கிரியேஷன். பழசு இல்லை, புதுசு. இங்கிருந்து யோசிக்கிறேன் இல்லை, இங்கிருந்து யோசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நிறைய சப்ஸ்டன்ஸ் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். மாம்சத்துக்கு உட்படாமல் ஆவிக்கு உட்பட. அடுத்து கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய இல்லை. அடுத்த வசனம் பாருங்க, ரொம்ப அழகான வசனம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கணும். இது உங்களுடைய லைஃப்ல, உங்களுடைய வசனம், உங்க லைஃப்ல இது வந்து பேஸ் வசனமா ஒவ்வொரு டிஎன்ஏலையும் வீவ் பண்ணி எழுதி ஒவ்வொரு டிஎன்ஏலும் ரத்தத்துக்கு தெரியணும். ஏன் ரத்தத்துக்கு தெரியணும் இந்த வசனம்? என்னுடைய பாடியில இருக்கிற என்னுடைய எலும்புகளுக்கு இந்த வசனம் வந்து தெரியணும். என்ன தெரியணும்? பாவத்துக்கு செத்துட்டம் அவனை, நீதியில உயிரோடு இருக்க அவனை சப்ஸ்டன்ஸை நீங்க வந்து சொல்லணும். என்னதான் சொன்னாலும் 4 நாள் கழிச்சு ஆண்டரே நான் பாவி, ஆண்டரே என்னை காப்பாத்துங்க ஆண்டரேன்னு ஜெபத்துக்கு போயிடும். கண்டிப்பா போயிடும். 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு ஆண்டவரே பாவி, ஆண்டவரே பாப்பா 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 பாப்பான்னு பழைய பாட்டை பாட ஆரம்பிச்சிடும். பழைய பாட்டெல்லாம் பாடிட்டோம், பாடி சிலுவையில ஒப்பு கொடுத்துட்டோம். ஆண்டவர் சிலுவையில மாத்திட்டு நீதியை கொடுத்துட்டாங்க. நீதியை கொடுத்து இப்ப நான் நீதிமானா இருக்கிறேன், நீதியை நான் வச்சிருக்கிறேன். ஐ அம் தி ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய நீதிங்கிற கவசத்தை நான் வந்து போடணும். கர்த்தருடைய நீதியை சால்வையா நான் வந்து அணிவிச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி பாவிங்கிறத நான் அணிவிச்சிருக்கேன். கண்டிப்பா நான் பாவி தான். எல்லாரும் பாவம் செய்து மகிமையற்றவர்களாகி போன ரோமர் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்க கிருபையினால அவருடைய நீதியை வச்சுட்டு நீதியை நீங்க வந்து போர்த்திருக்கிறீங்க அப்படிங்கிற வசனம் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இந்த நேரத்தில் ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ள போகணும். என்ன ஷிஃப்ட்டுக்குள்ள போகணும்னா, என்னுடைய சரீரம் பாவத்தை நிமித்தம் மரித்ததாயும் என்னுடைய ஆவி நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கணும். அதை சொல்லிட்டே இருக்கணும். ஒரு நாள் ஃபுல்லா 24 மணி நேரம் அப்படியே சொல்லிட்டே இருங்க. சரீரமானது பாவத்தை நிமித்தம் மறுத்தது, சாத்தனம் பாவம் மறுத்தது, பாவம் தொட்ட முடியாது. ஐ அம் கம்ப்ளீட்லி இம்யூன் டு சின்.
இம்யூன் டு சின். சின் வந்தால் தொட முடியாது, லஸ்ட் என்ன தொட முடியாது, டெம்டேஷன் தொட முடியாது. டெம்டேஷனை வந்தாலும் ஓடி போயிரு. இது வரைக்கும் பிசாசு என்ன துரத்திட்டு இருந்தான், நான் இம்மா போறேன், என்ன பார்த்து பிசாசு ஓட போறான். ஆஹாஹா, டைம் மாறிட்டு கம்ப்ளீட்டா டைம் ஃப்ரேம் மாறிட்டு. நான் போகிற இடம்லாம் சக்சஸ் வில் பி ஃபாலோயிங் மீ, நாட் ஃபெயிலியர் இஸ் ஃபாலோயிங் மீ. Success is following me. I don't attract heaven. Heaven is attracted by me. I don't go to the core of God. The core of God is pulled by me. Complete transformation of thought. நீதி இருக்கு. இப்படி ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே வீவ் பண்ணி அப்படியே கட்டி நம்ம வந்து கொண்டு போகிறோம். அது ஒரே ஒரு வசனம் வாசி நம்ம முடிக்க போகிறோம். 11ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மருத்துவலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பித்தார். நிறைய டைம் அந்த வசனத்தை அடிக்கடி பேசியிருக்கிறோம். பைபிள் ஸ்டடியில் அடிக்கடி இந்த வசனத்தை இது பண்ணிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், ரொம்ப 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 பிடிச்ச வசனம். இயேசு கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பின அதே ஆவி, the same spirit who raised Jesus from the dead is living in me. இந்த ஒரு வார்த்தை போதும், ஒரு 2 வாரத்துக்கு மைண்ட் ஆஃப் பண்ணுறது. The same spirit, not the duplicate version, not the minimalist version, not the demo version, not the substantial version, the original version. The original Holy Spirit who raised Jesus from the dead is living in me. இதை விட மேலே என்ன வேணும்? இதுக்கு மேலே ஒன்றும் தேவை கிடையாது. The original Holy Spirit, the 7 layer, the 7 horns, 7 பூமி எங்கும் சுற்று உலாவுகிற 7 கண்கள் அப்படியே புடச்சி எழும்பி 7 லேயர் சீலை உடைச்சி, கிறிஸ்து மட்டும் தான் 7 சீலை உடைக்க முடியும். 7 சீலை உடைச்சி அவருடைய 7 கொம்புகள் என்னுடைய பிரெயின்ல அட்டாக் ஆகி அது ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் ஆகி கம்ப்ளீட்டா ஹோலி ஸ்பிரிட் இஸ் அப்பான் மீ அப்படிங்கிற ஒரு கடுமையான லேயர்ல அது வந்து சீட்டப் ஆகி கிறிஸ்து என்னில் வாசமா இருக்கிறார். The throne is suspended inside me. The eternal throne is suspended inside me. God rules the universe through the throne which is inside me. சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். Resurrected power, resurrected glory is inside me. வெளியே பார்க்கறதுக்கு சாதாரண ஹியூமன் பீயிங் உடைய ஃபார்மட்ல தெரியும், பட் the resurrected power is living inside me. The transfer happens. இது மாதிரி வசனங்களை ஒரு 3 வசனம் தான் எடுத்தோம், எவ்வளோ நேரம் போயிட்டு பாருங்களேன். வசனத்தை அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கணும், கடிச்சுக்கிட்டே இருக்கணும். சிந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன சிந்திக்கணும்? வசனம் சிந்திக்கணும். ஒரு புது சிந்தனை கொடுத்துருக்குறேன். ஜோம் பண்ணுறதும் வேத வாசிக்கிறதும் சேர்த்து கொண்டு போகணும். சில சமயம் ஒரு வசனத்துலேருந்து ஷூட்டப்பாக பயங்கரமாக ஜோம் பண்ணும், அதுக்கப்புறம் திருப்பி இறங்குவோம் இன்னொரு வசனத்தை எடுத்து ஆரம்பிச்சிருங்க, ஷூட்டப் ஆகுங்க, அப்படியே மேலே போய் சவைங்க. ஒரு டேப்லெட் எடுத்து போட்ட மாதிரி, சாக்லேட் எடுத்து போட்ட மாதிரி, ரொம்ப போர் அடிச்சது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு தொடங்க ஒரு வசனம் வரும், அதை எடுத்து கடிச்சிட்டு போயிட்டே இருங்க. அடுத்த 4 மணி நேரம் போயிடும். அப்படியே போய்கிட்டே இருங்க. என்னெல்லாம் தோணுதோ அப்படியே போய்கிட்டே இருங்க. அப்படியே ரெவலேஷன் அப்படியே ஹிட் ஆகிட்டே இருங்க. தண்ணி மாதிரி வரும், சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் தண்ணி மாதிரி அடிச்சு வரும். அப்படியே கண்டினியூஸ் கான்ஸ்டன்ட் ஃப்ளோ அப்படி இருந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் அப்படியே உங்களை உயிர்ப்பிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய சரீரம் வந்து அப்படியே உயிர்ப்பிக்கப்பட்டு அது அப்படியே தேவனுடைய மகிமையில் அது போய் அப்படியே சீட்டப்பாகும். அப்படியே அவருடைய சிங்காசனத்தோடு ஒன்றி இணையும். கலாத்தியர் 2 அதிகாரம். அவரோட அப்படியே ஒன்றி திணைக்கும் போது அவருடைய சிங்காசனத்துல மேல ஹையர் லேயரா இருக்கிற the scepter, the crown, அது வந்து ஓப்பன் அப் ஆகி the highest layer, the 144th layer, the highest layer beyond the ions of highest layer, மேல இருக்கிற அந்த மகிமை அப்படியே ஓப்பன் அப் ஆகி eternal layers அப்படியே ஓப்பன் அப் ஆகி the immortal king will be ruling our body. சரி, பேஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் கட்டப்படுகிறது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. ஸோ போன க்ரௌண்டில் உங்களுக்கு அதுக்கு முந்தின இன்ட்ரோ மாதிரி சொன்னேன். இந்த க்ரௌண்டில் நம்ம அடுத்த லேயருக்குள்ளே போயிருக்கிறோம், விச் இஸ் த ரெம் ஆஃப் த ஸ்பிரிட். வாழ்க்கை என்பது ஆவியாக இருக்கிறது. எழுதிக்கோங்க, லைஃப் இஸ் ஸ்பிரிச்சுவல். வாழ்க்கை என்பது ஆவியாக இருக்கிறது. சிந்தனை என்பது ஆவியாக இருக்கிறது. கண்கள் என்பது ஆவியாக இருக்கிறது. செவிகள் என்பது ஆவியாக இருக்கிறது. Physical is more spiritual than the natural. The earth is more spiritual than the natural. அப்படியே இருக்கும்போது ஒரிஜினல் ஸ்பிரிட் மண்டலம் இருக்கும்போது அப்படியே ஓப்பன் அப் ஆகும். எர்த் மண்டலம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். ஒரு பெரிய வார் அப்படியே முன்னாடி நம்ம தெரிஞ்சிட்டு இருக்குது. நம்ம ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் we are going to change governments in a day.
We are going to transform nations in a day by the power of the Holy Spirit, by His glory. இதெல்லாம் எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது, எவ்வளவு காலம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் தெரியும், நடக்கும்னு மட்டும் தெரியும். அவருடைய ரெமனன்ஸ் செல்லும் போது பயங்கரமா கர்த்தர் கிரியைகளை நடப்பிப்பாங்க. இது வந்து நான் மட்டும் வீட்டில் உட்காந்து, இல்லாட்டி நாங்கள் ஒரு 4 பேர் மட்டும் வீட்டில் உட்காந்து நாங்கள் மட்டும் ஆயத்தப்படலாம் அப்படின்ட்டு நினைக்காம, இது வந்து they are sharing it into the public forum. கர்த்தர் பல காலமா இந்த காரியங்களை சொல்லி ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது இந்த ஆயத்தங்களை உங்களுக்கும் பங்குள்ளவர்களா உங்களுக்கு இந்த காரியங்களை நாங்கள் வந்து ஷேர் பண்றோம், இந்த சீக்ரெட்ஸை ஷேர் பண்றோம். நீங்க இதை வாங்கி இந்த இருதயத்தில் வச்சு, ஏற்கனவே உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசியிருப்பாங்க, இது குறித்து வேற மாதிரி பேசியிருப்பாங்க, நான் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் சப்ஸ்டன்ஸ் ஆட் ஆகும். அது அப்படியே இருதயத்தில் பிடிச்சி, இது வேற யார்ட்டும் சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. உங்க இருதயத்தில் பிடிச்சி யூ கேரி ஆன், அப்படியே 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 அதில் மூவ் பண்ணி நம்ம வந்து அடுத்த நிலைகளுக்குள்ள நம்ம வந்து போக போகிறோம். ஸோ நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி இன்னைக்குடைய காரியத்தை நம்ம நிறைவு செய்வோம். அடுத்த மீட்டிங் நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். மேபி ஃபிசிக்கல் மீட்டிங், ரெண்டும் மாறி மாறி, ஒரு ஆன்லைன் ஒரு ஃபிசிக்கல், அப்படி நம்ம வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து கொஞ்ச நாள் மூவ் பண்ணுவோம். கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் என்னென்னலாம் வழிகள் சொல்கிறாங்களோ அந்த வழிகள் வழியாக நம்ம வந்து செஞ்சு ராஜ்யத்தை பூமியில் பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு மகிமையான பணிக்குள்ளே நம்ம இணைந்து கொள்வோம். இருக்கிற இடங்களை கண்களை மூடி சிறிது நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். The movement from flesh to the spirit is mandatory. மாம்சத்தில் வாழுகிறதுனா என்னது அப்படின்னா, சிந்தனையில் வாழுகிறது. பை யுவர் ஓன் திங்கிங், பை யுவர் ஓன் வேஸ், பை யுவர் ஓன் philosophy ஆஃப் லைஃப், உங்களுடைய தத்துவங்களின்படி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக, அனுபவங்கள் மூலமாக கற்றுக்கொண்ட கதைகளின் வழியாக வாழுகிறது. பை த ஸ்டோரிஸ் தட் யூ பில்ட் அண்ட் வீவ் ஓவர் யூ, நீங்களே உங்களை சுத்தி வைத்திருக்கிற அனுபவத்தின் வழியாக, அனுபவத்தின் வாசல் வழியாக, சாயல் வழியாக உலகத்தையும் பூமியையும் சுற்றி நடக்கிறதையும் பார்க்கறது. மோஸ்ட் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் ட்ராமேட்டிக் அண்ட் பெயின்ஃபுல். உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிற அனுபவங்கள் எல்லாம் மோசமான அனுபவங்கள், வலி நிறைந்த அனுபவங்கள், வேணுக்கெண்டே உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் சூன்யமாக்கப்பட்ட அனுபவங்கள். யூ see everything by your broken perspective, broken eye. உடைக்கப்பட்டிருக்கிற கண்ணோட்டத்தின் வழியா எல்லாத்தையும் பார்க்கிறது. பயம், லஸ்ஃபுல், இல்லாட்டி கிரியேஷன், ஏதாவது ஃபெயிலியர், விழுந்து போகிற மாதிரி. எப்பவுமே நம்ம கண் வந்து டிவைடடா, செப்பரேட்டடா தான் பார்த்துட்டே இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் வந்து ஆவியில உங்களுடைய கண்களை, உங்களுடைய சிந்தனைகளை போய் பிளேஸ் பண்ண வைக்கிறாங்க. அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம யார் செய்யணும்னா நம்ம தான் செய்யணும். அது ஏஞ்சல்ஸ் வந்து அசஸ் பண்ண மாட்டாங்க. ஈவன் பரலோகத்துல இருந்து பிதாவானவர் வந்து உங்களுக்கு விஷன் கொடுத்தா கூட அதுக்கு அடுத்தது இது நம்ம தான் செய்யணும். இயேசுவானவர் 12 அப்போஸ்தலரோட உங்களுக்கு தரிசனமாகி வார்த்தையை சொன்னாலுமே அந்த வார்த்தையை பிடிச்சு திருப்பி போகிறது உங்க கையில தான் இருக்கு. இப்போ நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறது இது வந்து ஒரு விஷன் மாதிரி நினைச்சுக்கோங்க, ஒரு தரிசனம் மாதிரி நினைச்சுக்கோங்க. வாட் வில் டூ நெக்ஸ்ட்? அடுத்து என்ன செய்ய போறீங்க? அதுக்கப்புறம் நாளைக்கு யோசிக்கிறது இல்லாட்டி நம்ம இன்னும் 15 நிமிஷம் முடிச்சிடும். அதுக்கப்புறம் யோசிக்கிற உடைய கடமை உங்க கையில தான் இருக்குது. So it is by repetition, it is by meditating, it is by remembering, it is by rethinking, it is by reorienting your brain. நம்ம தான் பிடிச்சி ஃப்ளஷ்ல இருந்து ஸ்பிரிட்டுக்குள்ள போகிறதுக்கான அந்த பாத்துவையை ரிலீஸ் பண்ண. ஏன்னா ஆண்டவர் சிலுவையை கையில கொடுத்துட்டாங்க, வாசலா கொடுத்துட்டாங்க. உள்ள போனா உனக்கு ஜீவன் சொல்லி வச்சுட்டாங்க. யோவான் 10 உள்ள போனா உள்ளும் பிறமும் மேய்ச்சலை கண்டடையும்படி ஓப்பன் அப்பா இருக்குது. ஏன் ஆடு ஏன் சத்தத்தை கேட்டு ஏன் வாசல் வழியா உள்ள வரும்? நீ ஆடாதானா நீ உள்ள வருவேன்னு சொல்லி கர்த்தர் கதவை திறந்து வச்சிருக்கிறான். The door is open for you to enter into the spirit. அது உள்ள போகிற கெப்பாசிட்டி அது வந்து ஹெவன்ல இருந்தெல்லாம் வராது, சூப்பர் நேச்சுரலா வராது, நீங்க தான் செய்யணும். It is by force you enter into the realms of the spirit. By understanding and by wisdom and by knowledge you enter into the realms of the spirit. It will be sustained by the power of the Holy Spirit. அங்க நின்றுட்டு இருக்கிற கெப்பாசிட்டி அது ஹோலி ஸ்பிரிட் தான் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்களே உங்க கண்ணெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது, நீங்களே ஆவிலெல்லாம் பார்க்க முடியாது, நீங்களே தரிசனங்கள்லாம் பார்க்க முடியாது. அது ஹோலி ஸ்பிரிட்டால தான் முடியும். ஆனா அதுக்கான அந்த குருசிஃபிகேஷனுக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த கெப்பாசிட்டி வில் அது நம்ம தான் செய்யணும். அப்படியே கண் அப்படியே அடிச்சு கீழே போயிட்டு கர்த்தருடைய கண்கள் எழும்பும். அதுல ஒரு சப்ஸ்டிடியூஷன் நடக்கும், பயங்கரமான சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். உங்களுடைய சிந்தனையே பவர் ஆஃப் காடா மாறிடும். உங்களுக்கு நீங்க வாயை திறந்தாலே க்ளோரியா மாறிடும். கர்த்தருடைய மகிமை,
Aflakorabstop renastegli kafrenasturisti. Lebrachonsti nestaresta iristali konkafunista. Lestulo frachusti bristile prachanistili korasti mista hirestis. Rehestile brechie kafrona krastile krakasile bruisti. Ankon konfuntastu kadustudus tablachatistene kotustola basti. Afokoistu blehankan kafdaste hirikisti. Rahia krestile refia istubrohiatiste. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்களுடைய சிந்தனைகளுடைய வாழ்க்கை முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவுக்காக இப்பொழுதே நிறுத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Let the heaven release His glory in the mighty name of Jesus Christ. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில கட்டியிருக்கிற எல்லா காரியங்களும் இப்பொழுதே உடைக்கப்படுவதாக. பின்தொடர்ந்து வருகிற எல்லா தேவையில்லாத கிரியைகளும் let it be broken right now in the mighty name of Jesus. சங்கிலியில இருக்கிறவன் அடுத்த நிலையில யோசிக்க முடியாது. இப்பொழுது சங்கிலினாலே கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கரங்களிலே, கால்களிலே, சிந்தனைகளிலே, வாயின் வார்த்தைகளிலே, செவிகளிலே, let it be broken in the mighty name of Jesus Christ. Release the power of God over you in the mighty name of Jesus Christ. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அவருடைய அக்கினி இப்பொழுதே உங்கள் மேல் வந்து விழுவதாக. கர்த்தருடைய கிரியைகள் நடப்பிக்கும்படியாக கர்த்தருடைய சாயல்களும் கர்த்தருடைய வெளிச்சங்களும் இயேசுவின் நாமத்தால் இப்பொழுதே உண்டாயிருப்பதாக. Antistafron of Lofrey. This the Brahinka has rast lorostum rafataste lehastu. Let you be risen with the power of God in the mighty name of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையினாலே, அவருடைய அக்கினினாலே, அவருடைய மகிமையினாலே உயிர்த்தெழுந்த சாயலோடு இணைக்கப்படுவீர்களாக. Let you be combined or united with the glory of God. இயேசுவோடு சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை, இயேசுவோடு சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை, இயேசுவோடு ஒன்றித்து வாழுகிற வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவரோடு பூமியில உலாவுகிற ஒரு வாழ்க்கை, சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. Let it be released unto you in the mighty name of Jesus Christ. The breast of Lakudis, the Brufitis, the Brachatis, the Brachantis, the Flochankofnasti, Kairis, the Brachotisti, Lehoprasti, Listurifite. Let you learn to eat the word of God. கர்த்தருடைய வார்த்தைகளை சாப்பிடுகிற அனுபவம் இயேசுவின் நாமத்தாலே உண்டாயிருப்பதாக. உங்களுடைய நேரங்கள் மறுரூபமாக்கப்படுவதாக. தேவையில்லாமல் மொபைலை நோண்டி கொண்டு, தேவையில்லாமல் மொபைலை பார்த்து கொண்டு, தேவையில்லாமல் உலகத்தோடு இணைந்து கொண்டிருக்கிற எல்லா செயல்களும் இயேசுவின் நாமத்தால் இப்பொழுது அற்று போய் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஜீவனாய் மாறுவதாக. மரணத்தோடு வாழாதபடி, பகையிலே வாழாதபடி, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கிற அந்த கிரியைகளோடு வாழாதபடி, ரோமர் 8 அதிகாரம், தேவனோடு இணைந்து வாழுகிற மகிமையான வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாயிருப்பதாக. Let you be transformed. Let you be transfigured. Let you be mightily changed in the mighty name of Jesus Christ. கர்த்தருடைய வல்லமையும் ஆளுகையும் இயேசுவின் நாமத்தாலே உண்டாயிருப்பதாக. கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுத்தப்படுவதாக. கர்த்தர் உங்களை பயங்கரமாய் அவருக்குள்ளாக வைத்து அவர் உயர்த்துவாராக. இந்த இரவிலே, இந்த நேரத்திலே, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தாலே மகிமையினாலே மூடப்படுகிற அனுபவம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாயிருப்பதாக. கர்த்தருடைய வரங்களும் கர்த்தருடைய கிரியைகளும் இப்பொழுதே உண்டாயிருப்பதாக. கரங்களிலே கர்த்தருடைய ஜீவன் உயிர்ப்பிக்கிற வல்லமை தொடுவதாக. உடம்புல சில சென்சேஷன், அது வந்து ஏதோ யாரோ தொடுறது போல, ஏதோ சமாதானமாய் ஊத்துறது போல இருக்கிற அனுபவங்கள். It is a heaven, it is heaven touching you. இயேசுவின் நாமத்தினாலே let you be radically shifted in the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தாலே மகிமையாய் மாற்றப்படுவீர்களாக, மகிமையாய் மாற்றப்படுவீர்களாக, மகிமையாய் மாற்றப்படுவீர்களாக, மகிமையாய் மாற்றப்படுவீர்களாக. ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி. கர்த்தாவே, எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஜெப நேரமும் எங்களுடைய வேத வாசிப்பும் இந்த நாளில் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி. எங்களுடைய சிந்தனைகள் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி. எங்களுடைய சிந்தனைகள் தேவையில்லாத காரியங்களை யோசிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இடம் இல்லை, அது பலிபீடத்திலே சமர்ப்பிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இடம். ஆகவே சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை மாத்திரம் சுமப்பதற்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய சிந்தனைகளை மாத்திரம் சிந்தனைகளை போட்டு அலம்புவதற்கு, அசைப்படுவதற்கு, சாப்பிடுவதற்கு நாங்கள் எங்களை அனுமதிக்கிறோம். கர்த்தாவே, 24 மணி நேரமும் கர்த்தருடைய மகிமையிலே வாழுகிற அழகான அந்த பாக்கியத்தின் எல்கைகளுக்குள்ளாக என்னை நடத்துவீராக. சிங்காசனமும் கிரீடங்களும் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். தேவனுடைய ராஜாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய சிந்தனைகளிலே, எங்களுடைய ஆத்மாவிலே, எங்களுடைய ஆவியிலே, எங்களுடைய சரீரத்திலே ஆளுகை செய்வீராக. My body is a temple. My body is a temple. Not my spirit, not my soul. My body is a temple. The physical manifestation of the Holy Spirit is me, is a remnant, is the community of the people. ஆண்டவர் அப்படிப்பட்ட மகிமையான ஒரிஜினல் லேயர்ஸை
கட்டவிழ்ப்பாராக. ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி. நீர் அப்படிப்பட்ட அழகான உன்னதமான நிலைகளுக்குள்ளாக எங்களை அழைத்து செல்லுகிற ஆண்டவரே, அதற்காக எங்களை தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், சுத்திகரியும். உண்மையாகவே உங்களுடைய இருதயத்தோடு இணைந்து வாழவும், வழி விலக்கி போகாதபடி, விழுந்து போகாதபடி எங்களுடைய இருதயமும் எங்களுடைய சிந்தனைகளும் எங்களுடைய ஆத்மாவும் உமக்கு முன்பதாக இருக்கவும் ஆண்டவரே, நாங்கள் ஒரு கூட்ட ஜனங்களை உமக்கு முன்பதாக கொண்டு வந்து நாங்கள் ஆண்டவரை உமக்கு முன்பதாக வைக்கவும், உமக்கு நாங்கள் லீட் பண்ணவும் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் உடைய கருத்தை கொடுக்கிறோம். நாம மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மளோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். இங்க இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு கிடைச்ச அந்த காரியங்களை சொல்லி, உங்களுக்கு கிடைச்ச அந்த புரிஞ்ச சில காரியங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க டீச் பண்ணுங்க. நீங்கெல்லாம் கிங்டம் லீடர்ஸ், நீங்க ராஜ்யத்தின் புத்திரர்கள். சும்மா தைரியமா அட்டிங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமா ஒரு 4 பேரை கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. இங்க இருக்கிற எல்லாரும் பைபிள் ஸ்டடி ஆரம்பிச்சிருக்கணும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அத்தனையும் எடுத்து வீட்டில் போய் உங்க வீட்டில் இருக்கிற 4 பேர், பக்கத்து வீட்டில் இருக்கிற 4 பேர், உங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர், உங்கள்கிட்ட பேச வர்றவங்க, வா சும்மா தான் பேச வர்றாங்களா, வா பிடிச்சி உட்கார வச்சு ஒரு பைபிள் எடுத்து இங்கே பாரு நான் இப்படிலாம் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி நீங்கள் அத்தனையும் அப்படியே ரிலீஸ் பண்ணி உங்கள் சுற்றி இருக்கிற இடத்துல அப்படியே இது பண்ணுங்க. அந்த இடத்துல அப்படியே ஹோலி ஸ்பிரிட்டோட பிரசன்ஸ் ரிலீஸ் ஆகும். நீங்கள் கிங்டம் ஜெனரேஷன் அப்படியே ரைஸ் அப் ஆவீங்க. கர்த்தர் அவருடைய ஆளுகையும் வெளிச்சமும் உண்டா இருக்கும். டக்குன்னு அதில் ப்ராஃபட்டிக் ரெவலேஷன்ஸ் ரிலீஸ் ஆகும், விஷன்ஸ் ரிலீஸ் ஆகும். ஒருத்தவங்க வந்து பார்ப்பாங்க, சொல்லுவாங்க. அப்படியே டக்குன்னு யூ வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். நீங்கள் இருக்கிற எல்லாருமே யூ ஆர் மேண்டேட்டட் டு ஷேர். சரியா? நீங்கள் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, ஷேர் பண்ணுறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணும்போது நான் ஒரு பைபிள் ஸ்டடி நடத்துகிறேன், நீங்கள் வந்து சொல்லணும். ஐயோ என்னாலும் சொல்லாதீங்க, நீங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும். சும்மா ஷேர் பண்ணுங்கள், சும்மா பேசுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள், 4 பேர் உட்கார வச்சு பேசுங்க. ஆண்டவர் அந்த மத்தியில் இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏற்கனவே சாமுவேல் சார் சொன்னது போல் குயிக்காக சீக்கிரமாக அடுத்த பிளான்ஸோடு உங்களை நாங்கள் மீட் பண்ணுவோம். கர்த்தர் நிறைய காரியங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சாமுவேல் சார் மூலமாக நிறையா ரிவீல் பண்ணிடுறாங்க. அடுத்த நிலைகளுக்குள்ளாக போகிறதுக்கான ஆயத்தங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களோட இணைந்திருங்க. இன்னும் நம்ம நிறையா கற்றுக்க போகிறோம். நம்ம சேர்ந்து வளர போகிறோம். சேர்ந்து நம்ம எல்லாரும் ராஜ்யத்தை பில்ட் பண்ண போகிறோம். கர்த்தர் நம்மோடு இருந்து காரியங்களை நடப்பிப்பாராக. ஆமென். தேங்க்யூ.